நாளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். பரிசுத்த தேவன் நம்மை எல்லாம் இந்த முழு இரவு ஜெபத்தில் ஒன்றிணைத்ததற்கு ஒரு மகாபெரிய நோக்கம் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. 38 ஆண்டுகள் இதை ஆண்டவர் மகிமையாக நடத்தி கொண்டிருக்கிறார். இதன் பொறுப்பாளர்களுக்காக, தகப்பன்மார்களுக்காக நான் நன்றி சொல்கிறேன். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் தயவாய் கண்களை மூடலாமா? தயவாய் கண்களை மூடி பரிசுத்த தேவனுடைய சமூகம் எங்களை நிரப்புவதாக. We need your glory, Father. எல்லாரும் தெய்வா கண்களை மூடி வாய்களை திறந்து நல்ல ஒரு 2 நிமிஷம் ஆண்டவரை உயர்த்த போகிறோம், துதிக்க போகிறோம். இந்த நாளிலே பரிசுத்த தேவன் தம்முடைய வல்லமையினால் நம்மை நிரப்புவாராக. The power and authority, வல்லமையும் அதிகாரமும் இல்லாமல் நம்மால் விடுதலையாக ஜெபிக்க முடியாது. ஆண்டவர் நம்மேல் அதை வைத்திருக்கிறார். கண்களை மூடி இந்த நாளில் தேவன் வைத்திருக்கிற அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு தான் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். ஒரு பக்கம் நல்லா துதிக்க போகிறோம், இன்னொரு பக்கம் நல்ல ஆண்டவரை தேவ சமூகத்தில் உயர்த்தி அவரிடத்தில் நாம் மன்றாட போகிறோம். கர்த்தருடைய வார்த்தையோடு கூட எல்லாவற்றையும் ஆண்டவரை உயர்த்தும்படியாக எல்லாரும் கண்களை மூடி வாய்களை திறந்து ரேஹே ஷேதராலா ஹாந்தேரே ரேகே தோரோலும் பரிசுத்தரே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். சர்வ வல்லமையுள்ளவரே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். நீர் மகத்துவம் உள்ளவர், நீர் மகத்துவம். எல்லாரும் கண்களை மூடி வாய்களை திறந்து ஏமன். இது உங்களுக்கும் ஆண்டவருக்குமான நேரம், இது துதிக்கிற நேரம். யாரும் ஏன் சத்தத்தை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. திஸ் இஸ் யூ அண்ட் காட். அவருக்கும் உங்களுக்குமான நேரம். எல்லாரும் கண்களை மூடி வாய்களை திறந்து நம்ம ஜெபிக்க வந்திருக்கிறோம். பரிசுத்த தேவன் இந்த நேரத்தை ஸ்பெஷலாக நமக்காக ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அநேகர் இந்த நேரத்தில் தங்களுடைய வீட்டில் தூங்கி கொண்டிருக்கிறார்கள், இல்லை விழித்து கொண்டு எதையோ ஒன்றை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பரிசுத்த தேவன் நம்மை அழைத்து இந்த சமூகத்திற்கு வரவழைத்ததற்கு ஒரு மகாபெரிய நோக்கம் உண்டு. கர்த்தர் உங்களை அவருடைய சேனைகளுக்கென்று தெரிந்தெடுத்திருக்கிறார். அவர்கள் உங்களை ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தர் பலனை தந்து இடை கட்டி கொண்டிருக்கிறார். மகிமையினால் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் தம்முடைய பிரசன்னத்தினால் நம் மத்தியில் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். வாய்களை திறந்து துதிப்போமா? ஆவியானவரே, உம்முடைய அபிஷேகத்தால் எங்களை நிரப்புவீராக. பரிசுத்தரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவன், எங்கள் ஆலயம் முழுவதும் வந்திருக்கிற ஒருவருடைய ஆவி ஆத்ம சரீரத்தை தேவன் நிரப்புவீராக. ஆண்டவரே, நாங்கள் வெறுமையானவர்களாய் அல்ல, நிரம்பி வழிகிற பாத்திரங்களாய். அவரை விசுவாசிக்கிறவருடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் பாயுமே. இந்த நாளிலே நதிகள் பாய்வதா, நதிகள் பாய்வதா. praying in spirit, ஆவில நிரம்பி ஜெபிக்கிற ஒரு அபிஷேகத்தின் வல்லமையினாலே அந்த வல்லமையின் நிறைவு இந்த நாளின் ஆரம்ப பகுதியில் இருந்து நிரம்பி நிரம்பி வழிவதா. Overflow anointing, the overflow anointing. Mreke sheta rakaturu rida nahashkedara handere. ஆவினாலே பரிசுத்த தேவன் எங்களை நிரப்புவீராக. பரிசுத்த ஆவியினால் நிரப்புவீராக. We need your glory, Lord. We need your glory, Lord. ஆவியானவரே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை வைராக்கியத்தோடு நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் ஜெயம் தருவார். அறிக்கை செய்யுங்க. நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் நெருப்பாய் இறங்கிடுவார். நம் தேவன் நெருப்பாய் இறங்கிடுவார். கரங்களை தட்டி நெருப்பாய் இறங்கிடுவார். நெருப்பாய். உங்க சத்தம் உயரட்டும். ஆவியே, அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. வாய்களை திறந்து எலியாவின் தேவனே, உடைய பிரசன்னத்தினால் தேவன் நிரப்புவீராக. அசைவாடும் அசைவா. நல்ல கரங்களை தட்டி பாடுங்க பாப்போம். ஆவியானவர்களை நிரப்புவீராக. We need your presence, Lord. அக்கினி ஜுவாலை. உங்க சத்தம் கேட்குது. அசைவாடும்
அசைவாடும் அனலாக்கும் உங்கள் அக்கினி ஜுவாலையே. வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை. நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும், கடலின் அலை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீட்பான் உன் தேவன். மீனை கொண்டு முழுபலத்தோடு வாய்களை திறந்து விடுதலை உண்டாவதா. அசைவாடும் அனலாக்கும் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் அக்கினி ஜுவாலையே. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு ஓடி நல்லவர் ஆண்டவரே, ஒருபோதும் எங்களை கைவிடாத சர்வ வல்லமை உள்ளவர். விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அறிக்கை செய்யுங்க பார்ப்போம். சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை. ஹல்லேலூயா. ஜீவனோடு இருக்கிறவங்க எல்லாம் உங்க வலது கரத்தை உயர்த்தி ஒரு ஆளில சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. சரி, ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்து இந்த பவர் அண்ட் அத்தாரிட்டி உங்களுக்கு கொடுத்துருக்காரு. வல்லமையும் அதிகாரம் எதுல இருக்கு? நாவில் இருக்கு. ஹல்லேலூயா. யூ ஹாவ் டு கன்ஃபஸ். அறிக்கை செய்யணும். யாராவது நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் என்னத்தை நான் அப்படின்னு இழுக்கக்கூடாது. ஆமென். ஆண்டவர் வந்து எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம், நாகப்பட்டினத்தில் ஒரு மிகப்பெரிய திருச்சபை உண்டு. ஒரு 40,000 பேருக்கு மேலே அங்கே இருக்கிறாங்க. அந்த திருச்சபையில் ஒரு வயசான பாட்டி வந்து, பாஸ்டர் எனக்காக ஜெபிக்கணும் அப்படின்னாங்க. எதுக்காக ஜெபிக்கணும் பாட்டின்னு கேட்டேன். ஆண்டவர் இது வரைக்கும் எனக்கு எதுவுமே செய்யலை, ஏதாவது செய்ய சொல்லி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாங்க. வயசு என்னன்னா 108. ஹல்லேலூயா. நான் சொன்னேன், உடனே 108 வயசு வரைக்கும் உயிரோடு வச்சதே. ஆமாம், நாம் நிற்பதும் வசனம்லாம் எங்களுக்கு தெரியுங்க. ஹல்லேலூயா. அந்த அத்தாரிட்டி உங்களுக்கு வயசுலாம் மாற்றே இல்லை. வல்லமை ஆண்டுருங்க நாவில் வச்சிருக்கிறார். யூ ஹாவ் டு ப்ரொக்ளைம். வாயை திறந்து சொல்லணும். ஹல்லேலூயா. இந்த மைக் ஸ்பிரிட்னு ஒன்று இருக்கு. மைக் கொடுத்தவொடனே ஒரு சிலர் வந்து பயங்கரமாக ஜெபிப்பான். கீழே இறங்கினதுக்கப்புறம் அந்த ஆளா அது அப்படின்னு தோணும். இல்லை, ஆண்டவர் எல்லாத்தையும் பார்க்குறாரா இல்லையா? ஆமாவா இல்லையா? இங்கே நீங்கள் இங்கே 2 பேரும் மறந்துடணும். இங்கே நிற்கிறது வந்து தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. எனிபடி கேன் கம் அண்ட் கோ. யார் வேணாலும் இங்கே வந்து போகலாம். ஆனால் இந்த தேவ பிரசன்னம் ஆண்டவர் உலாவுகிற ஸ்தலம். ஹல்லேலூயா. there is a purpose. இந்த 3 மாசமா இந்த இடத்துல நடக்கிறதுக்கு ஒரு பர்பஸ் உண்டு. ஹல்லேலூயா. ஆமென். ரைட். ஆண்டவர் உங்களை அடுத்த லெவல் கொண்டு போக போறார். இன்னும் அடுத்த வருடங்களுக்குள்ள 38 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சா? 39 முடிஞ்சிருச்சா? 39 ஆரம்பிக்க போகுது. ரைட். வண்டர்ஃபுல். ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் வந்து இத்தனை ஆண்டு காலம் வந்து தகப்பன்மார்களை எல்லாம் எழுப்பி நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்குள்ள இந்த லெகசியை ஆண்டவர் ஃபார்ம் பண்ணுறாருன்னா திஸ் இஸ் நாட் அ நார்மல் திங். ஒரு 2 பேர் சேர்ந்து ஜெபிக்கிறத போல மிகவும் கஷ்டமான விஷயம் வேறு ஒன்றுமே. ஆமாம், மற்ற எல்லாத்துக்கும் கூட்டம் கூடிடும். ஜெபிக்கணும்னா வராது. அதுவும் முழு இரவு ஜெபத்திற்கு இவ்வளோ பேர் வந்து நான் தூத்துக்குடியில் தான் பார்க்குறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. ஹல்லேலூயா. அதனால யூ ஹாவ் டு கன்ஃபஸ். அறிக்கை செய்யுங்க. ஆமென். எத்தனை பேர் கன்ஃபஸ் பண்ண போறீங்க? ஏன்னா சத்துரு எப்பவுமே பொய் சொல்றதுல அவன் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அப்படியே உண்மையை போலவே சொல்லுவான். நீங்கள் நல்லா கவனிங்க. ஒரிஜினலை விட டூப்ளிகேட் எப்பவுமே ரொம்ப பளபளன்னு இருக்கும். ஆமாவா இல்லையா? உங்கள் வீட்டில் 2 நகை இருக்கும். என்னது? சகோதரிமார்கள் தானே, சொல்லுங்களேன். கோல்டும் அதுக்கு பேரை என்னது? கோல்டு கவரிங். உங்கள் வீட்டில் பாத்திரம் இருக்கும், மெஜாரிட்டி அதுதான் இருக்கும். அதுக்கு பேர் என்னது? அதுக்கு ஒரிஜினலாக பேர் என்னன்னா எவர் சில்வர். ஒரிஜினலாக சில்வர்னா என்னது? வெள்ளி. எத்தனை பேர் வீட்டில் வெள்ளி பாத்திரம் அவ்வளோ இருக்கு? இல்லை. எப்போவுமே டூப்ளிகேட்டு தான் நம்மளை ரொம்ப அட்ராக்ட் பண்ணும். பிசாசு எப்போவுமே நெகட்டிவாகவே பேசி பழகுமா. நெகட்டிவ் கன்ஃபஷன்ஸே வந்துகிட்டே இருக்கும், தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஒரு பஸ்ஸில் ஏறி அந்த டிரைவர் ஒழுங்காக ஓட்டலைன்னா உங்களுக்கு என்ன தோணுது? கொண்டு போய் முட்டிடுவானோ தோணுதா? உங்கள் புள்ள ஓட்டி நீங்கள் ஏறி உட்காந்தாவே எப்படி இருக்கு?
டே ஒழுங்கா ஓட்டுறா, டே இருக்கா இல்லையா? எப்பவுமே இந்த தாட் வந்துட்டே இருக்கு. சரி, நான் ஒரு வார்த்தையை சொல்றேன். கர்த்தர் உங்களுக்கு இந்த வருஷத்துல நெருக்கத்தை உண்டு பண்ணுவாராக. ஒரே ஒருத்தர் மட்டும் அல்ல, அவரோட நெருக்கத்தை உண்டு பண்ணுவாராக. இப்படி யாராவது யோசிச்சிங்களா? This is called negative confession, negative thoughts. Hallelujah. ஆமென். நான் சொன்ன உடனே உங்களுக்கு என்னதான் தோணுச்சு? ஏற்கனவே இருக்கிற நெருக்கம் பார்த்தாது நீங்க வந்து நெருக்கமா உட்கார்ந்துருக்கோம், நீ மறுபடியும் ஒரு நெருக்கம்னு சொல்றியா அப்படின்னு நானே தோணுச்சு. இப்போ யார் உங்களை அதிகமாக ஆக்குபை பண்றா நீங்களே பார்த்துக்கோங்க. ஹல்லேலூயா. நீங்க வசனத்தை நம்பி அதை அறிக்கை செய்யணும். ஒரே ஒரு வசனத்தை வாசிட்டு நல்ல விடுதலை ஆண்டவரை துதிச்சுட்டு கர்த்தருடைய வார்த்தை கேட்க போறோம். ஒரே ஒரு வேர்ட் தயவு எடுத்துக்கொள்ளுங்க எல்லாரும். யூதா 1வது அதிகாரம், அதுல ஒரு அதிகாரம் தான் இருக்கு. 20வது வசனத்தை யாராவது ஒரு சத்தமா வாசிங்க பாப்போம். யாராவது ஒருவர் சத்தமா வாசிங்களே பாப்போம். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. ஹல்லேலூயா. அப்படியே எபேசியர் எடுத்துக்கொள்ளுங்க. நிருபத்தை 6வது அதிகாரம் 18வது வசனத்திலையும் ரொம்ப அழகா கொடுக்கப்பட்டிருக்கிறது. பியூட்டிஃபுல்லான வேர்ட் ஆஃப் காட். எடுத்து வாசிங்களேன். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் மாம்சத்தினாலே ஜெபம் பண்ணிட்டு இருக்கா, ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும், மன கலக்கத்தோடும் அல்ல, மன உறுதியோடும் பண்ணும் வேண்டுதலோடும் தூங்கி கொண்டிருங்கள் இருக்கா. ஹல்லேலூயா. இந்த பிரேயருக்கு சரியான ஒரு வார்த்தை இதுதான். ஆமென். ஆண்டவர் உங்களை மன உறுதியோடு விசுவாசத்தோடு, அது மாத்திரமல்ல உங்க வாயின் வார்த்தைகள்ல ஒரு உறுதி காணப்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஆவியேன் பண்ண ஆவியெல்லாம் பண்ண நல்ல விடுதலை ஆகும். ஹல்லேலூயா. நான் வந்து ரொம்ப ஷை, சின்ன வயசுல ரொம்ப ரொம்ப வெட்கப்படுவேன். இங்க நிறைய பேர் இருப்பீங்க, ஆமா தானே? திருமணம் வரைக்கும் ஆண்கள் ரொம்ப வெட்கப்படுவாங்க, அதுக்கப்புறம் வெட்கப்பட மாட்டாங்களா? அப்படியா? இல்லை எனக்கு தெரியல. நிறைய பெண்கள் தான் இருக்கீங்க. ஆண்கள் 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 எல்லாம் கைது காமிங்களே பாருங்க. எங்க கூட்டம் எவ்வளவு பெருசு பாருங்க. ஹல்லேலூயா. சரி, வெட்கன்றது ஒரு நல்ல ஒரு குணாதிசயம். வெட்கத்துல 2 வகை உண்டு. ஒன்று நேச்சுரலாக நமக்குள்ள இருக்கிறது, இன்னொன்று பிசாசு நம்மளை வெட்கப்பட வைக்கிறது. ஆமாவா இல்லையா? சரி, பரிசுத்த தேவன் அவர் சமூகத்தில் வந்து யாரெல்லாம் முறையிடுகிறார்களோ அண்ணால போல இருதயத்தை ஊற்றி அவர்களுக்கு ஆண்டவர் தக்க சமயத்தில் பதில் அளிக்கிறார். ஆமென். 2 வார்த்தை உண்டு. தேவ சித்தம், அதை விட ரொம்ப முக்கியம் தேவனோட நேரம். ஹல்லேலூயா. தேவ சித்தம் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு முக்கியம் தேவனுடைய நேரத்தை நீங்கள் அறிந்து கொள்வது. யூ ஷுட் நோ காட்ஸ் டைம். உங்க வாட்சும் அவர் வாட்சும் ஒன்று இல்லை, உங்க கேலண்டரும் அவர் கேலண்டரும் ஒன்று இல்லை. அதனால நடக்காதுன்னு எல்லாரும் சொல்லும்போது நீங்க தேவ சமூகத்தில் அமர்ந்து பாடணும். ஆமென். என்னது? இதுவரை நம்மை நடத்தினார் அவர் நல்லவர், நல்லவரே, இனிமேலும் அவர் நல்லவர். மிகுந்த தேவைகள் உங்களுக்கு முன்பதாக வரும்போது என்ன பண்ணணும்னு தெரியாத சூழ்நிலையில அண்ணன்ட்ட கேட்கலாமா, அவர்கிட்ட கேட்கலாமான்னு இல்லாம யார்கிட்ட தான் நீங்க கேட்கணும்? ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுத்து அவர் முகத்தை பாருங்க. இதுவரை எங்களை நடத்தி நீர் நல்லவர், நல்லவரே. சத்தம் உயர்த்தி இனிமேலும் நல்லவர். நல்ல கரங்களை திரும்பி பாடலாமா? நீர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரின் கண்களை திறந்தவர், அவர் நல்லவர். செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர்.
முடியாது. கைவிட்டாரோ மறந்தாரோ என்று சத்ரு சொல்லலாம். இல்லை, ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை, தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மீதிப்போம். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயம் இல்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயம் இல்லை. சத்தமா சொல்லுங்க. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, நாங்கள் ஆளுவோம் தேசத்தை. உங்க சத்தம் திரும்ப சொல்லுங்களேன். அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, அதிகாரம் தேசத்தை நாங்கள் ஆளுவோம், ஆளுவோம் தேசத்தை. புலபலத்தோடு ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். ஆண்டவர் புதிய ஆவி ஊற்றுவீரார். உம்முடைய வல்லமையினால் உம்முடைய ஜனங்களை நிரப்புவீரார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என்னை பறித்துக் கொண்டார். வாய்களை திறந்து சொல்லுங்களேன். எஸ், சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி, இனி தோல்விகள் இல்லை. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஆஹா, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. விடுதலையா சொல்லுங்களேன். வெற்றி. பரிசுத்தரை நம்முடைய பிள்ளைகள் ஜெயம் எடுப்பார்களா? விடுதலை கர்த்தர் கட்டளையிடுவீராக. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். ஓ, என்னென்ன துன்பம் வந்தாலும் நாங்கள் கலங்கிடவே மாட்டோம். ஓ, யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். ஹல்லேலூயா. ஆமென். வார்த்தையிலே வல்லமை உண்டு. ஆமென். நடக்காதவைகளை நடக்கும்னு நீங்க சொல்லணும். ஆமென். அவருடைய வார்த்தையினாலே சகலமும் ஆயிற்று. இந்த பூமியை கர்த்தருடைய வார்த்தையினால் ஆண்டவர் உண்டாக்கினார். மனுஷனை தவிர அவர் உண்டாக்கின எல்லாமே எதனால் உண்டானது? வார்த்தையினால். ஆனா அவருக்குள்ள நம் ஜீவன் இருக்கும்படி நாசியிலே சுவாசத்தை ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். ஹல்லேலூயா. அப்போ அவருடைய சாயலாய் உங்களை படைத்தது மாத்திரமல்ல, அப்பா பிதாவென்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தையும் உங்களுக்கு ஈந்திருக்கிறார். தூதர்களை விட ஒரு பெரிய ரைச்சஸ்னஸ் யாருக்கு தான் இருக்கு அப்படின்னா உங்களுக்கும் எனக்கும் தான் இருக்கு. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் அதிகாரத்தை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆகாது, நடக்காது, கூடாதுன்னு சத்துரு சொல்லுவான். உங்க வாயின் வார்த்தைகள் அது வரவே வேண்டிய அவசியமே இல்லை. ஆமென். பரிசுத்த தேவன் ஏற்ற காலத்துல எல்லாவற்றையும் நேர்த்தியா செய்கிறவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு நல்ல praying in spirit, ஆவியில நிரம்பி நீங்க ஜெபிக்கிறது எப்படி நாம் கற்றுக்கொண்டு செல்ல போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு எழுப்புதலுக்கு கர்த்தர் உங்களை கருவியாய் பயன்படுத்த போகிறார். எத்தனை பேர் கருவியா இருக்கிறீர்கள்? ஆமென். சத்ரு உங்களை பார்த்து அப்படி ஒரு அம்பு விடுவான். ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அம்பை முறிப்பாரா, வில்ல முறிப்பாரா? ரூட்டை தான் எப்பவுமே டச் பண்ணணும். ஆமென். பாருங்க, குடும்ப தலைவர்கள் நிறைய பேர் நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. ஏதாவது மீட்டிங்ல குடும்ப தலைவர்கள் நிறைய பார்த்துருக்கீங்களா? இங்க கிரௌட் யார் தான் வந்திருக்கா? எஸ். ஸோ பிசாஸ் எங்கே தான் கைமா பண்ணால் மெயின் சுவிட்சில் தான். மெயின் சுவிட்ச்
போய் ஒவ்வொரு ஃபேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்க மாட்டான். எங்க ஒருத்தரை டச் பண்ணா போதும். ஆமென். பெண்கள் வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஆட்கள். பெண்கள் கூட நடத்துறது ரொம்ப ஈஸி. சகோதரி, கர்த்தர் உங்களை தொட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆமா பாஸ்டர். இங்க எங்க ஆளுங்க வானமே இடிஞ்சு விழுகிற மாதிரி பிரச்சனை இருக்கும். சகோதரனே, கர்த்தர் சந்திக்கிறா, பரவாயில்ல சீக்கிரமா முடிங்க, நேரம் ஆச்சு, முடிச்சு டீ குடிச்சிட்டு போய் படுப்போமா? ஆமாவா இல்லையா? ஏன் டிசைனே அப்படிதான், மேனுஃபேக்சரிங் அப்படிதான். அதனால தான் குடும்ப தலைவர்கள் அவர்களை வச்சிருக்கிறார். ஏன்னா எல்லாத்துக்கும் எமோஷனலான குடும்பம் நடத்த முடியாது. ஆமென். ஸோ ரெண்டுமே தேவை. ஹல்லேலூயா. நாங்கள் அநேக குடும்ப கூடுகையில் பேசிகிட்டு இருக்கோம். அடுத்த தடவை அண்ணன் டேவிட் விஜயகாந்த் அண்ணன் வராங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, ஆமாம், ரொம்ப நல்லா நடத்துவாங்க. ஸ்தோத்திரம். ஸோ அதனால் நல்ல ஆவியில் நிரம்பி வீட்டுக்கு ஒருத்தர் ஜெபிச்சா, வல்லமையாக ஜெபிச்சா, உண்மையாக ஜெபிச்சா, இன்னைக்கு அநேகருடைய குடும்பங்கள், அநேக மிகப்பெரிய ஊழியங்கள் எழுப்பி நிற்கிறதற்கு யார் முக்கியமான காரணம்னு அந்த ஆழத்தை போய் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு தாயாருடைய ஜெபமாக இருக்கும். ஆமென். அது அவங்களுக்கே தெரியாது. ஆனால் ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு உயர்த்தி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. அதனால் ஜெபிக்கிறவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. உங்களை ஆண்டவர் வந்து உங்களை நோக்கி வருகிற எல்லா அம்புகளையும் அப்படியே அம்பை முறிச்சிட்டு இருக்க மாட்டார். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு வில்ல முறிச்சு போட்டுருவார். எந்த அம்பு வச்சுட்டு சும்மா இருக்க வேண்டியதான் அவன். நோ யூஸ். ஆமென். இன்று இரவு கர்த்தர் அதை செய்வாரா? ஹல்லேலூயா. மேலே இருக்கிறவர்கள்லாம் சொல்லுங்க பாப்போம். ஆமென். இன்னும் கேட்கல, சத்தம் கேட்கல. ஹல்லேலூயா. கர்த்தர் விடுதலையாய் காரியங்களை வாய்க்க பண்ணுவாராக. ஆமென். ஒரு ரெண்டே காரியத்தை மாத்திரம் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு நாம் ஜெபித்துட்டு தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். ஆமென். எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஆண்டவரை உயர்த்த போகிறீர்கள்? ஆமாம். தனிமையில் ஜெபிக்கிற பழக்கம் எத்தனை பேருக்கு உண்டு? ஆமென் சொன்னா போதும். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. சரி, குடும்பமாக ஜெபிக்கிற பழக்கம் எத்தனை பேருக்கு உண்டு? ஹல்லேலூயா. சரி, குழுவாய் ஜெபிக்கிற பழக்கம் எத்தனை பேருக்கு உண்டு? ரைட். சபையா ஜெபிக்கிற பழக்கம் எத்தனை பேருக்கு உண்டு? சுத்தமா ஜெபிக்காத பழக்கம் எத்தனை பேருக்கு உண்டு? எல்லாரும் முழிச்சுதான் இருக்கீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ரைட். ஸோ அங்கிள்லாம் பார்க்கும்போது எங்க யாருக்குமே வயசான மாதிரி எனக்கு தெரியல. நல்ல விடுதலை, அப்படி உற்சாகமா இருக்காங்க. தே ஹாவ் அத்தாரிட்டி. மைக் எடுத்தோடனே தெரியுது. ஆமென். நான் வரும்போது அண்ணன் ஜெபம் நடத்திட்டு இருந்தாங்கன்னு நினைச்சேன். நான் வந்தோடனே கேட்டேன், யாருங்க நடத்துறதுன்னு ஐயாட்ட பிரேம் பிரதர்ட்டு கேட்டேன் நான். ஆமென். ஸோ திஸ் இஸ் வாட் காட் எக்ஸ்பெக்டிங். இதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னும் மேண்டில் அடுத்த ஆளுக்கு போகும்போது அது எக்ஸ்பேண்ட் ஆகணும். ஆமாம். ஒரு சால்வை என்கிட்ட இருக்குன்னா என்கிட்ட இருந்து என் மனைவிக்கு போகும்போது அது டபுள் ஆயிரும் அந்த அனாயிண்டிங். ஹல்லேலூயா. அது எப்படி ஆகும்? தர்ஸ்ட், தாகம். ஆமென். ஆமாம். ஒருத்தர் பார்க்கும்போது ஆண்டவரே இது போல என்னை பயன்படுத்திடுங்கன்ற ஒரு தாகம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா ஆண்டவர் பயன்படுத்திடுவார். இதெல்லாம் வந்து அப்படின்னு நினச்சிட்டா சோலி முடிஞ்சு. ஹல்லேலூயா. ஸோ ஒருத்தர் ஆண்டவர் சிறு வயதில், இன்னைக்கு நான் பார்க்குறேன் நிறைய வாலிபர்கள் ஒரு பக்கம் மோசமாக போயிட்டு இருக்காங்க, ஆனால் ஒரு பக்கம் ஆண்டவருக்காக வைராக்கியமாக எழும்பி நிற்கிறதை பார்க்க முடிகிறது. ஆமாம். வெரி வெரி ஸ்மால் பீப்புள், சின்ன பிள்ளைங்க. ஒரு காலம் வருகிறது, ஒரு ஜென்ரேஷன் வருது, பேரே போடாமல் செத்தவனெல்லாம் உயிரோடு எழுப்பிட்டு போயிட்டே இருக்க போகிறாங்க. ஆமாம். யார் எழுப்புனானா தெரிலையா? ஒருத்தன் வந்தான், ஆண்டவர் நாமத்தை சொல்லி எழுப்பிட்டு போயிட்டான். நீங்கள் அவன்கிட்டே போய் கேட்டாலும் கர்த்தர் தான் செஞ்சாருன்னு சொல்லிடுவான். ஆமாம். they won't need tax. அவங்களுக்கு வந்து இன்னார்லாம் தேவைய. அப்படி ஒரு ஜென்ரேஷன் வருது. உங்கள் பிள்ளைகள்லாம் அப்படி எழுப்பணும்னு ஜெபிச்சுக்கிறேங்க. வரப்போகிற எழுப்புதல்ல ஆண்டவரை எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் ஒரு பங்கு இருக்கணும்னு எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? உங்களுக்கு அந்த விஷயத்தில் நீங்கள் சுயநலமாக இருந்துக்கோங்க, தப்பு இல்லை. என் குடும்பத்திற்கும் என் பிள்ளைகளுக்கும் ஒரு பங்கு இருக்கணும். ஆண்டவரே, வரப்போகிற எழுப்புதல் எங்களுக்கு ஒரு பங்கு உண்டு. ஆமென். கூப்பிட்டு எழுப்புதெல்லாம் என்னன்னு கேட்டால் இன்னும் நிறைய பேருக்கு சொல்ல தெரியாது. ஆமென். உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் இந்த உங்க குடும்பத்தை இதுவரை நடத்தினார். வாக்குத்தத்தங்கள்ல அவர் உண்மை உள்ளவர். அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்ல. இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கும்போது, உங்க தெருவில் எத்தனையோ பேர் இருக்கும்போது ஆண்டவர் உங்களை தான் செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்கிறார். யூ ஹாவ் அ பர்பஸ். ஆமென். உங்க மேல ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாருன்னு அறிந்து ஜெபிப்பது ரொம்ப நல்லது. குறிப்பா கருத்தா சொல்லுங்க. ஆண்டவரே இப்படியாக, ஆண்டவரே, அதாவது praying and knowledge. நம்ம எதெல்லாம் பார்க்கிறோமோ அது ஒரு ஜெபமா பண்றது இட்ஸ் பிரைமரி லெவல். தப்பு இல்லை, நல்லது. ஜார்க்கண்டில் எத்தனை பேர் இப்படி ஆச்சு, அங்கே இவ்வளோ பேருக்கு இவ்வளோ ஆச்சு, இங்கே இவ்வளோ பேருக்கு இவ்வளோ நீட் இருக்கு, இந்த நோய்கள் இருக்கு, இதெல்லாம் தப்பு இல்லை, குட். பிரேயிங் இன் ஸ்பிரிட்னு ஒன்று இருக்குல்ல, அப்போ நீங்கள் லிஸ்ட் எடுக்க மாட்டீங்க, அவர் ஒரு லிஸ்ட்டை உள்ள வச்சிருவார். ஹல்லேலூயா. இந்த ப்ரேயர் வந்து என்ன பண்ணாதுன்னா டைம் பார்க்காது. இந்த ப்ரேயரு பிரேயிங் இன் ஸ்பிரிட் இருக்குல்ல, ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிற ஜெபம் என்ன பண்ணாது? டைமை பார்க்காது, பக்கத்தில் யார் இருக்கான்னு பார்க்காது, கொட்டாவே விடாது. இது என்ன பண்ணுன்னா இதை யாரும் உட்காரவே விட முடியாது.
எழுப்பி பயங்கரமாக ஜெபிக்க ஆரம்பிச்சோம். வல்லமையான ஜெபமாக இருக்கும். வார்த்தைகள் எல்லாம் எப்பவோ படித்த வசனம் எல்லாம் இப்போ உங்களை அறியாமல் என்ன பண்ணோம்? ஹல்லேலூயா. தலைவர் உள்ளே வந்துடணும்னு ஜெபிங்க. போதும், ஆண்டவரே எனக்குள்ளே நீங்கள் வந்துருங்க. ஆண்டவர் எனக்கு ஜெபிக்க தெரியாது, நீங்கள் வந்துருங்க. ஆண்டவரை பார்த்து நீங்கள் கேட்க வேண்டிய முதல் விஷயம், எனக்கு தெரியாது, என்னது? நீங்கள் வந்துருங்க. எங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆண்டவரே நீங்கள் என்ன நடத்திடுங்க அப்படின்னா, உனக்கு தான் தெரியும்ல, போ, என் சமூகம் உங்களுக்கு முன்பதாக செல்லணும். ஆண்டவர் சொல்றார், அவருடைய சமூகம் நமக்கு முன்னாடி செல்லணும். தேவ பிரசன்னத்தை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை தான் மிகவும் உன்னதமான வாழ்க்கை. ஆமென். கொஞ்சம் ஆடுகளை, தனக்கு கொடுத்த கொஞ்சம் ஆடுகளை தாவீது மேய்த்து கொண்டு ஆண்டவர் உயர்த்தி கொண்டே இருந்தார். அவன் எத்தனை விண்ணப்பங்கள் ஏறினது, என் ஆத்துமாவே என் ஆத்துமாவேன்னு அதிகமாக ஆத்துமா கிட்ட பேசினது யார் தான்? தாவீது தான். சச் a wonderful man of God. ஆண்டவர் ரொம்ப நேசிச்ச ஒரு தேவ மனுஷன். ஆண்டவர் சொல்றார், அவன் தான் என் இருதயம். யாரை பார்த்து சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக நீங்கள் மாறிட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களை ஜெபிக்க வைப்பார். எதற்கு ஜெபிக்கணுமோ அதுக்கு ஜெபிக்க வைப்பார். சம்மந்தமே இருக்காது. திடீர்னு ஒருத்தரை எழுப்பி உங்களுக்காக, நீங்கள் ஏதோ ஒரு வியாதியில் கஷ்டப்பட்டுருப்பீங்க, ராத்திரி நேரத்தில், டாக்டர் கூட இல்லாத நேரத்தில் நம்ம கஷ்டப்பட்டு கொண்டிருப்போம். திடீர்னு அங்கே ஒருத்தர் எழுப்பி ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அவர்களை ஜெபிக்க வைத்து கொண்டிருப்பார். அது யாரை ஜெபிக்க வைப்பார்னா, ஆவியில் நிரம்பி ஏற்கனவே ஜெபித்தவர்களாம் ஜெபிக்க வைப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை இன்னைக்கு ஆண்டவர் ஊற்றுவாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆமென். தயவா எடுத்துக்கொள்ளுங்களேன். ஒரே ஒரு வேத பகுதி எடுத்து யாராவது ஒரு சத்தமா வாசிங்க பார்ப்போம். பரிசுத்த தேவன் நம்மை நிரப்புவாராக. ராஷே தாரா ஹாதாரா. ரோமர் 8வது அதிகாரம் 26, 27 வசனங்களை வாசிக்கும்படி கேட்கிறேன். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டிய தின்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நீங்க சில நேரம் துக்கம் தொண்டை அடைச்சிடும், உங்களால you cannot pray, உங்களால ஜெபிக்க முடியாது. இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஹல்லேலூயா. இந்த அனுபவம் it's a peak. ஆவியில சோக்கிங் அந்த பிரசன்ஸ், தேவ பிரசனத்துல மூழ்கிறவர்களுக்கு தான் இந்த அனுபவம் உண்டு. ஆமென். ஒரு சில ஊழியர்கள் கடையா கடந்த தேவ சமூகத்துல போராடி ஒண்ணுமே முடியாம, ஆண்டவர் என்னால முடியல, நான் போராடிட்டேன், ரொம்ப நாளா ஜெபிக்கிறேன், ஆனா நடக்கல, என்னால என்ன செய்யறதுனே தெரியலன்னு விடாய்த்து போகும்போது ஆத்துமா இப்ப ஆண்டவர் இறங்கி அப்படி ஒரு பெரிய ஜெபத்தை என்ன பண்ணுவாரு? ஆமென். தொடர்ந்து வாசிங்க. ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். ஆவியின் சிந்தை என்னவென்று அறிவார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்க பரிசுத்த தேவன் ஆவியில நிரம்பி ஜெபிக்கிற ஒரு உன்னதமான அனுபவத்தை குறித்து இங்க ரொம்ப அழகா டீட்டெயிலா எழுதப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் எங்கேயும் அவங்க விடுதலை உண்டு. ஆமென். ஒரு டெலிவரன்ஸ் ஆண்டவர் கட்டளை எடுக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் சில பாண்டேஜஸ் பிரேக் பண்ணுவாரா? ஆமென். நல்ல வார்த்தைக்கு உள்ள ஆழத்திற்குள்ள போறதுக்கு முன்பதாக சில கட்டுகளை கட் பண்ண வேண்டியது இருக்கு. ஆமென். ஆமா. குடத்தை குப்பரை வச்சு வேகமா தண்ணியை திறந்து விட்டோம்னா தண்ணி எவ்வளவு வேகமா வந்தாலும் என்ன ஆகாது? ஆமென். ஆமா, சத்தம் வேணா கேட்கும், நிரம்புறது போலவே சத்தம் கேட்கும், ஆனா நிரம்பாது. குடத்தை சரியான பொசிஷன்ல வைக்கணும். இன்னைக்கு அப்படிதான் வைக்க போறோம். ஆண்டவர் நிரப்ப போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? பரிசுத்த தெய்வம் நிரப்ப வராங்க. நம்ம ஒரு நாள் 5 minutes நல்லா ஜெபிக்க போறோம். எத்தனை பேரை கூட ஜெபிக்க போறீங்க? எழுந்து கொள்ளுங்க பாப்போம். முடிந்தவர்கள் உங்களால முடியலன்னா, நீங்க குழந்தை வச்சிருப்பீங்க, வயதானவர்கள் அமர்ந்து கொள்ளலாம். முடிந்தவர்கள் if possible you can stand with me. எழும்பி நின்று நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு போக முடியாம, அடுத்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியாம, எந்தெந்த ஆசீர்வாத தடைகள் காணப்படுகிறதோ, the locked doors, அடைபட்ட வாசல்களை கர்த்தர் இன்னைக்கு உடைப்பீரா. வாய்களை திறந்து துதிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம், ஓ நீர் மகத்துவம் உள்ளவர், சாவாமை உள்ளவர், சாவை வென்றவர், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர். பக்கத்துல எல்லாம் மறந்துருங்க. நான் முன்னாடியே சொன்னது போல சூழ்நிலைகளை மறந்துருங்க. நீங்களும் ஆண்டவர். அபிஷேகம் பெற்றவர்கள் நல்ல அந்நிய பாஷையில துதிங்க பாப்போம். இன்னும் அபிஷேகம் வரலன்னா கர்த்தருடைய நாமத்தை சொல்லி உயர்த்துங்க. ஆவியானவரே என்னை நிரப்புவீராகன்னு சொல்லுங்க. கண்கள், எல்லா கண்களை மூடி. மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் கர்த்தரை துதிக்க மாட்டார்கள். நீங்களும் நானும் தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறோம்.
பரிசுத்தரே உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். நிரப்புவீராக, நிரப்புவீராக. விடுதலை உண்டாவதா, விடுதலை உண்டாவதா. இயேசுவின் நாமத்தினால் பிசாசின் அஸ்திவாரங்கள் அசைக்கப்படுவதா. ஓ பிசாசின் அஸ்திவாரங்கள் அசைக்கப்படுவதா. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில துதித்துக் கொண்டிருக்கும் போது அஸ்திவாரங்கள் அசைந்தது. சத்தத்தை உயர்த்தி விடுதலையா. ரே நஹல் ஹாஷேகேதா ரே பாபா பாலா துருலோ ஷேகேதா லஹா பரிசுத்தரே ரீதரலா ஷேகேதரலரா அந்தரே. விடுதலை உண்டாவதா, விடுதலை உண்டாவதா. இதுவரை உங்களுக்கு பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடின சத்துரு இந்த இரவு வீழ்ந்து போவானா, வீழ்ந்து போவானா. குடும்பங்களை குலைக்க நினைக்கிற, கணவன் மனைவியை பிரிக்க நினைக்கிற சில சத்துருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்திலே இந்த இரவு வேளையில் ரேதோ ரோலோ ஹோபே ஷேத்ர மனஹாத்ரே பிரேகே தாராலா ஹாஷகேதரலா ஹாந்தரே. கணவன் மனைவிக்குள்ளாக சிறு சிறு சண்டைகள் இன்னைக்கு பெருசா வந்து நிற்கிறது. அது எல்லாவற்றையும் ஆண்டவர் உடைத்து போடுவாரா, உடைத்து போடுவாரா. சமாதானமின்மைகள் மாறுவதா. இந்த குடும்பங்களுக்கு விரோதமாக எழுப்பி நிற்கிற புயல்கள் ஓய்ந்து போவதா, அடங்கி போவதா. நல்ல விடுதலையா துதிங்க பாப்போம். ஒருவேளை உங்க குடும்பங்கள்ல தேவைகள் காணப்படுகிறது, அளவுக்கு மிஞ்சின தேவைகள், மலை போன்ற தேவைகள், கடன் பாரங்கள் உங்களை துதிக்க விடாம உங்களை அழுத்தி கொண்டிருக்கிறது. தேவ சமூகத்துல நிம்மதியா இருக்க விடாம அழுத்தி கொண்டிருக்கிறது. சில தேவைகள் ஆண்டவர் சந்திப்பாராக. இந்த இரவு வேளையில கர்த்தர் மகிமையா சந்திப்பாராக. பரிசுத்தரே உதவுகிற கரங்களை எழுப்பி தருவீரா. உன்னதத்தில் இருந்து பலன் வருவதா. பரலோகத்தின் பலகணிகள் திறப்பதா. வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானுடைய கரங்களை நோக்கி இருக்கிறது. நாங்க உங்க கரத்திலிருந்து ஏதாவது கிடைக்குமான்னு இல்ல, உங்க முகத்தையே நோக்கி பார்க்கிறோம், உங்க முகத்தையே நோக்கி பார்க்கிறோம். நல்ல கரங்களை தட்டி விடுதலை உண்டாகும். ஒரு சில குடும்பங்கள்ல கர்த்தர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். குடும்ப தலைவர்களோடு கர்த்தர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். எல்லா விதமான பில்லி சுனிய கட்டுக்கள், மாந்திரீகங்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்து விடுதலையா ஜீவிக்க முடியாதபடி காணப்படுகிற தடைகள் விலகுவதா. every chains father, எல்லா சங்கிலிகளும் அறுப்புண்டு போவதா, அறுப்புண்டு போவதா. விடுதலை உண்டாவதா. சத்துரு தோற்று போவானா. இந்த குடும்பம் நாசமா போகும்னு நினைத்தவர்கள் முன்பதா, இவர்கள் அற்று போவார்கள் என்று நினைத்தவர்கள் முன்பதாக, இந்த ஊழியம் அற்பமானது என்று நினைத்தவர்கள் முன்பதாக கர்த்தர் எழுந்தருளி சியோனுக்கு தயை செய்வீரா, சியோனுக்கு தயை செய்வீராக. ஒரே தேரலே ஷகேதரலா ஹந்தரே. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியம் உண்டாகட்டும், போகும் இடமெல்லாம் செழிப்பு உண்டாகட்டும், ஜீவன்கள் பிழைக்கட்டும். ஏரதாரலா ஷகேதரலா தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே, தள்ளாட விடவில்லையே. வாய்களத்திலிருந்து தாங்கிய நடத்தினீரே. புகழ்கின்றோம் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது புது ராகம். அறிக்கை செய்யுங்க பாப்பா விசுவாசத்தோடு. புகழ்கின்றோம் புயல் என்று புது ராகம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. பெற்றுக்கொண்டோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதற்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். நன்றி அப்பா நல்லவரே. என்றும்
போதே புயல்கள் ஓய்ந்து போவதா. உங்க குடும்பத்திற்கு விரோதமா, உங்க ஊழியத்திற்கு விரோதமா, உங்க தனிப்பட்ட வாழ்க்கைக்கு விரோதமா எழும்பி நிற்கிற எல்லா புயல்களும் ஓய்ந்து போவதா. உங்க பெயரை கெடுத்துக் கொண்டிருக்கிற அந்த நபரை கர்த்தர் சந்திப்பாராக. நல்லா கண்களை மூடி விடுதலை வாய்களை 2 நிமிடங்கள். நன்றி அப்பா, நன்றி அப்பா. சொல்லுங்க, எபினேசர் நீர்தான், எபினேசர் நீர்தான் ஐயா. இதுவரை உதவி நீர், இதுவரை உதவி நீரே. திரும்ப சொல்லுங்க, எபினேசர் நீர், எபினேசர் நீர்தான் உதவி நீரே. எல்ரோய், எல்ரோய் நீர்தான் ஐயா. என்னையும் கண்டீரையா. எல்ரோய் நீர்தான் ஐயா. கரங்களையும் வானத்துக்கு நேராக உயர்த்தி நம் நடுவில் சர்வ வல்லவர் வந்திருக்கிறார். சகலத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவர் வந்திருக்கிறார். அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? ஒன்றுண்டோ? அவரால் எல்லாம் கூடும். ராஜாமத்தில் கர்த்தரை நோக்கி பார்க்க 2 கரங்களையும் வானத்துக்கு நேராக விரித்து, உம்மையே நாங்க நம்பி வந்திருக்கிறோம்ப்பா, உம்மை தேடி வந்திருக்கிறோம். எல் ஷடாய், நீர் சர்வ வல்லமை உள்ளவர், சகலத்தையும் செய்யும் ஆற்றல் உள்ளவர். உம்மால செய்ய முடியாது என்று ஒன்று இல்லை. நன்றி சொல்றோம்ப்பா. கர்த்தர் நீர் பெரியவராய் இருக்கிறீர். இந்த இரவு வேளையில உம்முடைய ஜனம் எதையெல்லாம் ஏக்கத்தோடு எதிர்பார்த்து வந்திருப்பார்களோ, கர்த்தர் நீர் உம்முடைய ஜனத்திற்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவீராக, கைகூடி வர பண்ணுவீராக. உம்முடைய கரத்தினால் உம்முடைய பிள்ளைகளுக்கு அது கிடைக்கட்டும் அப்பா. ஏக்கத்தோடு உம்முடைய ஜனம் வந்திருக்கிறார்கள், உம்மை தேடி வந்திருக்கிறாங்கப்பா. நாங்க நன்றி சொல்றோம்ப்பா. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும். கரங்களை உயர்த்தி பாடலாமா? ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர்.
விசுவாசத்தோடு உம்முடைய சமூகத்திற்கு வந்திருக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு இடைப்படும், எங்களோடு பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்ளலாம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த இரவு வேளையிலும் ஆண்டுடைய சமூகத்திற்கு வந்த உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். ஆமென். பாஸ்டர் சொன்ன மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த இரவு கூட்டத்துக்கு இந்த ராஜாமத்தில் நீங்கள் நிச்சயமாக என்னென்னமோ செஞ்சுருக்கலாம், ஆனால் நீங்கள் ஆண்டோடைய பாதத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க. ஆமென். யூ ஹவ் சோசன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். ஆண்டுடைய பிரசன்னத்தை தேர்ந்தெடுத்து இன்றைக்கு நம்ம போகலாம். கர்த்தர் நம்மோடு இடைபடுவார். கர்த்தர் நமக்குண்டு என்ன செய்ய போகிறார், நமக்குள்ளே என்ன செய்ய போகிறார் அப்படின்னு ஏக்கத்தோடு வந்திருக்கிறீங்க. நிச்சயம் கர்த்தர் உங்கள் ஏக்கங்களே எல்லாம் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. நம்ம அப்பா நம்ம ஜெபிக்கிறதுக்கும் நம்ம வேண்டுகிறதுக்கும் அவருக்கு அதிகமாக தான் செய்ய தெரியும். ஆமென். அவருக்கு குறைவாக ஒன்று செஞ்சு முடிக்க அவர் ஒரு விஷயத்தில் தலையிடுறார், அவர் ஒரு காரியத்தை செய்கிறார்னு சொன்னால் அது எப்படி தான் செய்வார், நிறைவாக செய்வார். ஆமென். நல்ல பிரசங்கம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஜனங்களுக்கு பசி, சாப்பாடு கொடுக்கணும்னு அப்பாவுக்கு ஆசை வந்துருச்சு. ஆமென். கொடுத்தாரு. எப்படி கொடுத்தாரு? 2 ரொட்டி தான் எல்லாருக்கும், 2 அப்பம் தான், 1 மீன் தான். வாங்கிட்டு அமைதியாக போயிடணும். அப்படி இல்லை, வசனம் சொல்லுது அவர்கள் திருப்தியாய் சாப்பிட்டாங்க. அல்லேலூயா. அப்படின்னா நம்ம ஆண்டவருக்கு குறைவு அப்படி வைக்கவே தெரியாது. அவர் ஒரு காரியத்தில் தலையிட சாட்டிஸ்ஃபை பண்ணுறார். திருப்தியாய் சாப்பிட்டு அவர்கள் மீதம் எடுத்தார்களாம். ஆமே. நீங்கள் வந்தது நீங்கள் ஆசீர்வதித்து பெற்றுக்கொள்வதற்கு மாத்திரம் அல்ல. ஆமே. நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாகவும் மாறணும். அல்லேலூயா. சுகத்தை இந்த ராத்திரி நீங்கள் பெற்றுக்கொள்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, மற்றவர்களை சுகப்படுத்துகிற அபிஷேகத்தையும் பெற்றுக்கொண்டு போகும். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை, விடுதலையை பெற்றுக்கொள்கிறவராய் மாத்திரம் அல்ல, அடுத்தவர்களை விடுதலையாக்குகிற வல்லமை உள்ளவர்களா புறப்பட்டு போகும். அதுக்காக தான் கர்த்தர் இன்றைக்கு நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இந்த இரவு தூத்துக்குடி இரவு ஜெப ஐக்கியத்தில் இருக்கிற எல்லாருக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவனுடைய தாசர்களுக்கு, மூத்த ஊழியர்களுக்கு எல்லாருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். மீடியாவில் உதவி செய்கிற, மியூசிக்கில் உதவி செய்கிற, ஆடியோ சிஸ்டமில் உதவி செய்கிற, இதற்கு பின்பாக உழைக்கிற, கொடுத்த எல்லாருக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. ஒரு தனி மனிதனால் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப முடியாது. அது இயேசுவே தனியாக செய்ய முடியாதுன்றதுக்காக தான் தான் கூட அத்தனை பேர் வச்சுருந்தார். அல்லேலூயா. எதையும் கர்த்தருடைய ராஜ்யத்தில் தனி மனிதனாக நான் செய்கிறேன், நான் என்ற ஒரு வார்த்தை ஒரு மனுஷனுக்கு வந்தாலே அங்கே ராஜ்யம் போயிடுச்சு. ஆமென். ஸோ இணைந்து இதை செய்வதற்கு கர்த்தர் இத்தனை வருஷம் செய்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சுருக்கிறார். அப்படின்னு நான் யோசித்து பார்த்தா நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ஆரம்பிச்சிட்ருக்கேன். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே கூட்டம் ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா இது அடுத்து 39வது. அப்போனா என் வயசை விட அதிகம் இந்த ஜெபக்குழுக்கு. அல்லேலூயா. ஆமென். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கர்த்தர் நல்லவர். ஆமென். இன்றைக்கி ஆண்டவர் உங்களோட பேசணும். என்ன பேசணும்? ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் விசாரித்து கேட்ட சில வார்த்தைகளை உங்களோட நான் இடைப்பட போகிறேன். எத்தனை பேர் ஆசையாக இருக்கிறீங்க? கர்த்தர் நம்மோடு பேச போகிறார். அல்லேலூயா. லூக்கா 17ஆம் அதிகாரம் 20வது வசனத்தையும் 21வது வசனத்தையும் நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. எடுத்தவங்க சத்தத்தை உயர்த்தி. தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வருமென்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்டபோது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரதியட்சமாய் வராது, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுவதற்கும் ஏதுவிராது, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். ஹல்லேலூயா. பரிசேயர்கள் ஆண்டவரிடத்தில் ஒரு क्वेश्चन கேட்குறாங்க, தேவனுடைய ராஜ்யம் எப்போ வரும்? இப்போ நம்ம எப்படி எதிர்பார்ப்போடு இருக்கிறோம்னு தெரியல கிறிஸ்தவர்கள். ஆனால் அந்த நாட்களில் இருந்த இஸ்ரவேலர்கள், யூதர்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, ஒரு ராஜா அவருடைய ராஜ்யத்தை நம்ம நடுவில் ஸ்தாபிப்பார். அல்லேலூயா. ஆமென். அந்த ராஜாவை அவங்க எதிர்பார்த்தாங்க. அந்த ராஜா எப்படி வரணும்னு அவங்க நினைச்சாங்கன்னா, அரண்மனையில் பிறந்து, ஆமென், நல்ல பலம் உள்ளவரா, இடுப்பில் வாழை வச்சுட்டு யுத்தம் பண்ணுறவரா, ரோமர்கள் கையிலிருந்து அவர்களை விடுதலை ஆக்கிறவரா வருவார்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. ஆமென். அவங்களுக்கு வசனம் தெரியும், ஆனால் வசனத்தை படித்தாங்களே தவிர அதோடைய வெளிச்சம் அவங்களுக்கு இல்லை. அல்லேலூயா. ரெவலேஷன் இல்லை. அப்படிதான் நான் சொல்லுவேன். ரெவலேஷன் இல்லாத இடத்துல டிஸப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? சில பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, நான் இந்த வசனத்தை எனக்கு ஆண்டவர் கொடுத்தாரு, ஆனால் எனக்கு அது நடக்கலைன்னு.
அந்த வசனத்துல என்ன வெளிச்சத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய வெளிச்சம் நமக்கு ரொம்ப முக்கியம். இங்க ஆண்டவர் அவங்க என்ன கேட்குறாங்க, கர்த்தருடைய ராஜ்யம் எப்போ வரும், எப்போ அவருடைய ஆட்சி வரும், எப்போ அவருடைய கிங்டம் வரும், எப்போ அவர் ஆளுகிறவரா வருவார், ஆமென் அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, அப்பா பிரத்யட்சமாய் வராது அப்படின்னா, அது இங்கிலீஷ்ல நான் வாசிக்கும் போது அப்படி, உங்க கண் பார்க்க கர்த்தருடைய ராஜ்யம்னா உங்க மாம்ச கண்களில் பார்க்குற மாதிரி வராது. அல்லேலூயா, ஆமென். ஏன்னா அது உங்களுக்குள்ள இருக்கு. ஒன்று நம்மளால பார்க்க முடியாதுன்றதுக்காக அது இல்லைன்னு ஆகாது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க என் கூட சேர்ந்து? நீங்கள் மூச்சு விடுற காற்றை உங்களால் பார்க்க முடியுதா? அது இல்லைன்னு சொல்ல முடியுமா? நமக்குள்ள அப்படிதான். கர்த்தருடைய ராஜ்யம் என்பது ஏதோ நம்ம கண் பார்க்க அப்படி நடக்கிற ஒரு விஷயம் இல்லை, கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கு. கண், ஆமென். நம்ம மாம்ச கண்கள் அதை பார்க்க முடியாது. ஆனால் இன்னைக்கு ஏன் ராஜ்யத்தை குறித்து நான் பேசுகிறேன்? கண்டிப்பாக தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட இடைப்பட ஆயத்தமாக வந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகுது. இந்த வெளிச்சம் உங்களை பலமுள்ளவர்களாக மாற்ற போகுது. இந்த வெளிப்பாடு உங்களிடத்தில் புறப்பட்டு வரும் பொழுதே உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வரப்போகுது. அல்லேலூயா. இது வரைக்கும் நீங்கள் பயந்தது, நீங்கள் யோசிச்சது, உங்கள் ப்ரேயர் லைஃப்பை கர்த்தர் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறார். அல்லேலூயா, ஆமென். நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்றது ரெண்டாவது தான். அல்லேலூயா. நம்முடைய செயல்பாடுகள் இரண்டாவது நிலைக்கு தான் போகுது. அப்போ முதல் நிலையில் என்ன இருக்கு? நம்ம யாருன்றதான் ஃபர்ஸ்ட். அல்லேலூயா. இப்போ வேத புத்தகத்தில் வாசிக்கிறோம், பவுல் பிசாசுகளை துரத்துறாரு அப்படின்றத ஒரு சில பேர் பார்க்குறாங்க. அப்படி பார்த்துட்டு அவங்களும் நம்மளும் இதே மாதிரி பிசாசை துரத்தலாம் அப்படின்னு பிசாசு திட்டத்தில் போய் அதே பவுல் அவங்க பார்த்துருப்பாங்க போல இருக்கு, இமிட்டேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன இமிட்டேட் பண்ணுறாங்க? அதே மாதிரி இயேசுவின் நாமத்தில் போ அப்படின்றாங்க. உடனே அந்த பிசாசு என்ன சொல்லுது தெரியுமா? எனக்கு இயேசுவை தெரியும், எனக்கு பவுலையும் தெரியும், நீ யார்? அல்லேலூயா. சும்மா இயேசுவின் நாமத்தில் போனால் அது போயிடுமா? அது ஃபஸ்ட்டு நீங்கள் யாருன்னு தான் கேட்கும். அல்லேலூயா. நம்பர் 1 பொசிஷன் தான் முக்கியம், ரெண்டாவது ஆக்ஷன். இன்னைக்கு நம்ம கிட்ட ஆக்ஷன் இருக்கு, பொசிஷன் இல்லை. அல்லேலூயா. ஸ்தானத்தில் நின்றீங்க. நீங்க பாருங்க, ஒரு பொசிஷன்ல இருக்கிற ஒரு மனுஷன், ஒரு தேசத்தை ஆள்ற ஒரு மனுஷன், அவர் பொசிஷன்ல நின்று சொல்றாரு, இந்த நாளிலிருந்து ரூபாய் நோட்டு செல்லாதுன்னார். சொன்னாரா இல்லைங்களா? அவர் பொசிஷன்ல இருந்து ஒரு வார்த்தை சொன்னாரு, பெட்டி பெட்டியா லட்சங்களை கோடிகளை வச்சாலும் அது செல்லாது. அல்லேலூயா. ஏன்னா அவர் பொசிஷன் அப்படி. அவர் ஸ்தானத்திலிருந்து சொன்னா தேசம் அதை செய்யணும். இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகிய நம்ம ஜெபிக்கிறோம், கத்துறோம், கூச்சல் போடுறோம், என்னென்னமோ செய்கிறோம், உபவாசிக்கிறோம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் நம்முடைய சத்தங்களுக்கும் நம் ஜபங்களுக்கும் நம் உபவாசங்களுக்கும் we cannot see the manifestation. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் அது செயல் வடிவில் வரல, ஏன் நடக்கலை அப்படின்னா இன்னும் கிறிஸ்தவர்கள் பொசிஷனுக்கு வரல. ஆமென். இயேசுவை தெரியும், பவுலை தெரியும், நீ யார்? நீங்கள் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஊழியம் செஞ்சது 3 வருஷம்தான். ஆனால் அந்த பொசிஷனுக்கு தன்னை ஆயத்தப்படுத்த இயேசு எடுத்துக்கொண்ட வருஷம் 30 வருஷம். அப்போ ப்ரிப்பரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தேன் பர்ஃபார்மன்ஸ். ஆயத்தம் மிக 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 முக்கியம் ஆக்ஷனை விட. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒன்று சொல்கிறேன், யாருமே திடீர்னு முளைச்செல்லாம் வர முடியாதுங்க. சில பேர் நான் சொல்லி கேட்டிருக்கேன், என்ன திடீர்னு வந்துட்டாங்க, என்ன திடீர்னு பெரிய ஆயிட்டாங்க, எங்க இருந்தாங்க முளைச்சது? எங்கங்க விதைச்சாதான் அங்கே முளைக்கும். உள்ள விதைக்கப்பட்டிருக்கு, விதைச்சது தெரியாது, உள்ள அந்த விதை படுகிற பாடு தெரியாது, அந்த விதை இந்த மண்ணை முற்ற பிரயாசம் தெரியாது. அது வெளியே வந்தோன்னு சொல்லுவாங்க, இது சும்மா வந்துட்டாங்க அப்படின்வாங்க. நான் கேட்டிருக்கேன் அப்படிலாம் பேசுறது. அது இந்த உலகத்திலும் சரி ஸ்பிரிச்சுவல்லையும் சரி அப்படி வர முடியாது. ஆமென். ஒன்று அவங்க விதைச்சிருக்கணும், இல்லை அவங்க முற்பிதாக்கள் விதைச்சிருக்கணும். யாரோ ஒருத்தவங்க விதைச்சாதான் விளைச்சல் கிடைக்கும். ஆமென். இன்னைக்கு நீங்களும் என்னையும் கர்த்தர் எதுக்கு கொண்டு வந்திருக்காரு? பாஸ்டர், நான் அவர்கிட்ட இதை தான் பேச போகிறோம்லாம் நாங்கள் ஷேர் பண்ணல, ஆனால் அவர் அதை ஆணித்தரமாக அந்த இடத்துல சொன்னார், பொசிஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். நம்ம ஸ்தானம் ரொம்ப முக்கியம். நம்ம எந்த ஸ்தானத்திலிருந்து அதை செய்யணுன்றது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு உங்களை கர்த்தர் அந்த பொசிஷனுக்கு கொண்டு வரார். அல்லேலூயா. திருப்பி கிடக்கிற நிறைய பாத்திரங்களை கர்த்தர் திரும்ப எடுக்கிறார். அல்லேலூயா. யாருடைய ஜப வாழ்க்கையெல்லாம் பிசாசு கவிழ்த்து வைத்திருந்தானோ இன்றைக்கு கர்த்தர் அதை நேராக்க போறார். அல்லேலூயா. நீங்க பாருங்க, வானத்திலிருந்து அக்கினியை இறக்கிறதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்றார் எலியா. அல்லேலூயா. அந்த ஜனம் இயேசுவை காணணும்னா பலிபீடத்தை செப்பனிடணும்.
ப்ரிப்பரேஷன், ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அதை அவர் செய்ததுக்கு அப்புறமா தான் நமக்கு யோசிக்கலாம், என்ன காலையிலிருந்து மதியம் வரையும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க, ஒன்றுமே நடக்கல. ஆனால் இந்த மனுஷன் ஆயத்தப்படுத்தி இடிந்தவைகளை கட்டி எழுப்பி அவர் ஜெபிச்ச ஜெபம் ஒரு வசனத்தில் முடியுதுங்க. பொசிஷன் பண்ணி ஜெபிச்சோன்னா உங்க வாயிலிருந்து வருகிற ஒரு வார்த்தை கிரியைகளை செய்து முடிச்சு. ஹல்லேலூயா, ஆமென். வனாந்தரத்துல வெறுங்காலோட தாவீது அலைகிறார். தாவீதுக்கு ஞாபகம் வருது, அகிதோப்பேல்னு ஒருத்தர் இருக்கான். அவன் வார்த்தையெல்லாம் தேவ வாக்கு போல. நானே ஒரு காலத்தில் அவன் சொல்றத ஆமாஞ்சாமின்னு சொல்லி கேட்பேன். அவன் ஒரு பிளான் போட்டால் அந்த பிளான் அப்படியே நடக்கும். ஆனால் அவன் இப்போ அவனோட இருக்கானே, அவன் மனதுக்கு. தாவீது ஒரு ஜெபத்தை ஜெபிக்கிறார். வாட் a powerful prayer. ஒரே வரி தான் ஜெபம். ஆண்டவரே ஆக்குவீராகன்னு சொல்லிட்டார். ஒரு லைன் ப்ரேயர் தாங்க. அங்கே நீங்கள் பார்த்தீங்களா அரண்மனையில் என்ன நடந்துச்சுன்ட்டு? கர்த்தர் தேசத்தின் தலையெழுத்தை மாற்றுவதற்கு உங்க உதடுகளிலிருந்து பொசிஷன் பண்ணப்பட்ட ஒரு வரி ஜெபம் போதும் நான் சொல்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அவர்களுக்குரிய ஸ்தானத்தை எடுக்கணும். ஆமென். தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்கு? கர்த்தர் ஆளணும். ஹல்லேலூயா. நான் இப்போ சமீபத்தில் இந்த மந்த் எனக்கு என்ன மந்த்னா, த மந்த் ஆஃப் டொமினியன். அதாவது இந்த மாதம் ஆளுகிற மாதம். கர்த்தர் என்னை ஆளுகிறதும் நான் என் சூழ்நிலையை ஆளுகிறதும், கர்த்தர் என்னை ஆளுகிறதும் நான் எனக்கு வருகிற பிரச்சனைகளை ஆளுகிறதும். இதுதான். நீங்க என்ன ஆளணும்? இந்த பூமியையோ கர்த்தர் மனுபுத்திரனுக்கு தான் கொடுத்தார். இந்த பூமியில கர்த்தர், பரலோகம் இந்த பூமியில் எதை செய்ய வேண்டுமானாலும் பரலோகம் ஒரு மனுஷனை தேடும். அதனாலதான் ரட்சிப்பை இந்த பூமிக்கு இயேசு கொடுக்கணும்னு நினைச்ச போது அவரே ஒரு சரீரத்தை தான் கேட்டு வாங்கிட்டு வந்தார். நீங்க சரீரத்தில் இருக்கீங்க, உங்க நாசியில சுவாசம் இருக்குன்னா உங்களால பரலோகத்தினுடைய திட்டங்களை இந்த பூமியில செஞ்சிட முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆளுகிறார், அரசாளுகிறார், கர்த்தர் ஆளுகிறார், அரசாளுகிறார். இந்த வரியை நீங்க பாடும்போது நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னா, பிசாசே உன் ஆளுகைக்கு கீழே நான் இல்லை. பாஸ்டர் ஒரு வார்த்தை சொன்னாங்க, பலவானின் வில்லை முறிக்கிறவர் அவர். ஆமென். அதாவது அம்பெல்லாம் முடிச்சிட்டு இருக்க மாட்டார், வில்லையே வாங்கி முடிச்சிருவார். அதே மாதிரி இன்னொரு வசனம் இருக்கு, பலவானை ஆசனத்திலிருந்து தள்ளுகிறவர். இதை பாடுறது ஒரு பெண். அல்லேலூயா. பலவான் அப்படி ஆசனத்தில் உட்கார்ந்துருக்கானா அவன் தான் இந்த குடும்பத்துக்கு நான் தான், நான் சொல்றதா இந்த குடும்பத்தில் நடக்கணும், இந்த தலைமுறைக்கு நான் தான். ஏன்னா முற்பிதாக்கள் உடன்படிக்கை செய்திருக்காங்க. அந்த உடன்படிக்கை கையில் பிடிச்சிட்டு இவங்களை நான் தான். சில எல்லைகளில் பிசாசு உட்காந்து இந்த எல்லையை நான் தான் ஆளுவேன், இந்த எல்லையில் இருக்கிற வாலிபரை நான் தான் ஆளுவேன் அப்படின்னு அரையணையில் உட்காந்துருக்கலாம். ஆனால் இப்போ நம்ம ஒரு வார்த்தையை பாடும்போது நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஆண்டவரே நீர் ஆளணும், என் வீட்டை நீங்கள் தான் ஆளணும், எங்கள் வீட்டுக்கு ராஜா நீங்கள் தான், என் பிள்ளைங்களுக்கு ராஜா நீங்கள் தான், என் பிள்ளைங்க வாழ்க்கையில் நீங்கள் சொல்கிறதா நடக்கணும், என் வாழ்க்கையில் நீங்கள் சொல்கிறதா நடக்கணும், என் தலைமுறையில் நீங்கள் சொல்கிறதா நடக்கணும். இந்த தூத்துக்குடி எல்லையில் என் கர்த்தருடைய ஆளுகை வரணும், உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக. இதை ஜெபிக்கணும், தொடர்ச்சியாக ஜெபிக்கணும். உங்கள் ராஜ்யம் வரணும். பாலாமா. கர்த்தர் ஆளுகிறார், அரசாளுகிறார், கர்த்தர் ஆளுகிறார், அரசாளுகிறார், கர்த்தர் ஆளுகிறார், அரசாளுகிறார், கர்த்தர் ஆளுகிறார், அரசாளுகிறார். யாவே யாவே
டொமினியன் பற்றி. கர்த்தர் தான் ஆளணும். நிறைய பேருடைய சிந்தையை பிசாசு ஆண்டுட்டு இருக்கான். நிறைய பேருடைய குடும்பங்களை பிசாசு ஆண்டு கொண்டு இருக்கிறான். கர்த்தர் இந்த வெளிப்பாடுகள் கொடுத்து, இல்லை கர்த்தர் தான் ஆளணும், கர்த்தர் தான் ஆளணும். இந்த தூத்துக்குடியில் இத்தனை வருடங்களாக இந்த ஜபக்குழு நடக்குது, கர்த்தருடைய ஆளுகை வரணும். உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா என் கூட சேர்ந்து? கொலோசியர் 1 அதிகாரம் 13 வசனம். 2 ராஜ்யத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். கொலோசியர் 1 அதிகாரம். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. இங்க 2 ராஜ்யங்கள் இருக்கு. ஒன்று இருளின் ராஜ்யம், ஹல்லேலூயா. இன்னொன்று குமாரனுடைய ராஜ்யம். ஆமென். கிங்டம் ஆஃப் டார்க்னஸ் விசஸ் கிங்டம் ஆஃப் லைட். இது ரெண்டுமே இந்த பூமியில் இருக்கு. ஹல்லேலூயா. ஆமென். இருளின் ராஜ்யம் ஒரு பக்கம் அவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போராடிட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போராடிட்டு இருக்கு. இது ஒரு போராட்டம், இது ஒரு யுத்த களம். நீங்க ஒருவேளை உங்க கண்களுக்கு அது தெரியாம இருக்கலாம், ஆனா உங்க குடும்பத்துல போய் பாருங்க, ஒரு போராட்டம் இருக்கு. அல்லேலூயா. ஒரு யுத்த களம் அங்க இருக்கு. உங்க சிந்தை ஒரு யுத்த களம், உங்க குடும்பம் ஒரு யுத்த களம். இந்த தூத்துக்குடியில் ஒரு பேட்டில் நடந்துட்டே இருக்கு. ஒரு பக்கம் தேவ மனிதர்கள் எழும்பி தேசத்துக்காக கர்த்தருடைய ராஜ்யம் வருவதாக, தேவனுடைய சித்தம் இந்த பட்டணத்தில் நிறைவேறுவதாக. There is no grain line in Christianity. கிறிஸ்தவர்களுக்குள்ள இந்த கிரே லைன்லாம் கிடையாது. அதாவது எப்படி உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இந்த மதில் மேல் இருக்கிற பூனை மாடியெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியாது. ஒன்று இங்கே வந்துடணும், இல்லை அங்கிட்டு போயிடணும். இல்லை நான் கொஞ்சம் இப்படியே இருந்துக்கிறேன், இங்கேயும்னா அதுக்கு வழியே இல்லை. ஏன்னா அந்த மதிலே பிசாசு தான். அல்லேலூயா. கர்த்தர் மதிலெல்லாம் கட்டல, மொத்தமாக அவருடைய ராஜ்யம் தான் கட்டினார். அவன் ஒரு மதிலை கட்டி அந்த பக்கம் இருக்கும். அல்லேலூயா. 2 ராஜ்யங்களும் இந்த வசனம் சொல்லுது. ஒன்று இருளின் ராஜ்யம், 2வது தேவனுடைய ராஜ்யம். இப்போ உங்களுக்கு இது புரிந்து கொள்றது, இப்போ நான் சொல்றது உங்களுக்கு என்ன ஒன்றும் புரியலையே, எங்க ராஜ்யம், நம்ம என்ன ராஜா, ஒன்றும் விளங்க மாட்டேங்குதேம்மா அப்படின்னு நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் ஒரு பகுதிக்கு உங்களை கொண்டு போக விரும்புகிறேன். 1 நாளாகம புத்தகம் 12 அதிகாரம். இந்த அதிகாரத்தில் இருக்கிற நம்ம விஷயங்களையே பார்த்து முடிக்கிறதுக்கு நம்ம கரெக்டாக இருக்கும் டைம். நான் கர்த்தருக்குள்ள நம்புகிறேன். எடுத்துக்கொள்ளுங்க. 1 நாளாகமம் 12 அதிகாரம். அப்படியே இந்த பக்கத்தை நீங்கள் திருப்பி வச்சுக்கலாம். நீங்கள் எந்த வசனத்துக்கு வரணும் அப்படின்னா 23வது வசனத்துக்கு. கர்த்தருடைய வாக்கின்படியே சவுலின் ராஜ்யபாரத்தை தாவீதினிடமாய் திருப்ப. போதும். கர்த்தருடைய வாக்கின்படியே. இப்போ நம்ம வேதத்தில் ஃபர்ஸ்ட் லைன் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்காருன்னா, சவுலின் ராஜ்யபாரத்தை தாவீதின் பக்கம் திருப்பணும். ஆமென். இது மனுஷனுடைய விருப்பம் இல்லை. தாவீது ஆசைப்படல நான் ராஜாவாகணும், சவுலுக்கு அடுத்து நான் ராஜா. அது தாவீதுடைய ஆசை இல்லை, தாவீதுடைய விருப்பம் இல்லை. அதுக்காக தாவீது 40 நாள் ஜெபிச்சலாம், அதை கேட்கல. அது ஆண்டவருடைய சித்தம். அல்லேலூயா. ஆண்டருடைய விருப்பம். அப்போ ஆண்டவர் முதல்ல உங்கள் வாழ்க்கையில் நான் நல்லா புரிஞ்சுக்கணும். நான் நிறைய பேரை பார்த்துருக்குறேன். நம்ம வர்ஷிப் டைமில் நல்லா உற்சாகமாக ஆராதிப்பாங்க, மெசேஜ் டைமில் தூங்கிடுவாங்க. ஒரு சில சபையெல்லாம் குதிச்சு அம்மா ஆராதிக்கும், கை தட்டுறது. ஆனால் மெசேஜ் டைம் ஆரம்பிச்ச உடனே அம்மா என்ன போயிடும், ஊட்டி மலை ஏறும், கொடைக்கானல் மலை ஏறும், அம்மா போயிடுவாங்க மேலே ஏறி. ஃபஸ்ட்டு ஆண்டவர் ஒருத்தருடைய வாழ்க்கையில் கிரியை செய்யணும், ஒரு எல்லையில் கிரியை செய்யணும், ஒருத்தருடைய சூழலில் கிரியை செய்யணும்னா ஃபஸ்ட்டு திங் ஆண்டவர் செய்கிறது வார்த்தையை அனுப்புவார். அல்லேலூயா. இப்போ பாருங்க, ஜீசஸ் கிரைஸ்ட் இயேசு இந்த பூமியில் பிறக்கணும்னா அப்படியெல்லாம் ஒரு நாள் தற்செயலாக இயேசு பிறந்துடல இந்த பூமியில். ஏசாயாவின் வாக்கினால் உரைக்கப்பட்டது எழுதியிருக்கா பைபிள். அல்லேலூயா. எழுதப்பட்டது நிறைவேறும்படி தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது. அப்போ எப்போதுமே ஆண்டவர் முதல்ல வார்த்தை அனுப்புவார். பாஸ்டர் ஒரு அழகான வார்த்தையை சொல்லி கொடுத்தார், ஆவியில ஜெபிக்கிறது. இந்த ஆவியில ஜெபிக்கிறதுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஆவியில நீங்க ஜெபிக்கும் போது நீங்களே உங்க வாழ்க்கைக்கு, உங்க எல்லைக்கு தீர்க்க தரிசனமா ஜெபிப்பீங்க. த ஸ்பிரிட், த பிரேயர், அது எப்படின்னா ஆவிக்குரிய எப்படி சொல்றது, ஆண்டவர் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி உங்க வழியா உங்க வாழ்க்கைக்கே தீர்க்க தரிசனம் சொல்லுவார். எத்தனை பேருக்கு புரியுது? ஏன் தலை மேல கையை வச்சு நீ ஊழியக்காரி ஆவேன்னு ஒருத்தர் கூட சொன்னதில்லை. எனக்கு நான் யோசிக்கிறேன், ஏன் யாருமே சொல்லலை?
யாருமே சொல்லலையே. ஆனால் எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் ஊழியத்துக்கெல்லாம் என்னை அர்ப்பணித்து அது யாருக்கும் தெரியாமல் கர்த்தர் என்னை உருவாக்கி இருக்க நேரத்தில் என்ன ஜெபிக்க வைப்பார் ஆண்டவர். அல்லேலூயா. நான் ஜெபிப்பேன் கைகளை உயர்த்தி. நாங்கள் ப்ரேயர் டீமில் ஒரு 5 பேர் ஜெபிக்கும் போது, 10 பேர் கூடி ஜெபிக்கும் போது நான் ஜெபிப்பேன், இயேசுவின் நாமத்தில் ஒரு நாள் வருது, என் கர்ப்பத்தில் என் பிள்ளையை சுமந்து என் பிள்ளை பிறக்கிற வரைக்கும் என் கர்ப்பத்தில் என் பிரசங்கத்தை கேட்டுனே தான் பிள்ளை வளரும். அப்போ நான் ஊழியக்காரியும் ஆகலை, எனக்கு ஊழியத்தை பற்றியும் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஆனால் ஆண்டவர் எனக்குள்ள அதை ஜெபிக்க வைக்கிறார். எனக்குள்ளிருந்து ஜெபிக்க வைத்து என் வாழ்க்கையில் அதை நிறைவேற்று. ஒரு வாரம் 4 நாள் வரைக்கும் ஊழியம்தான். இவ்வளோ பெரிய வயிறு வச்சுட்டு ஊழியம் மெசேஜ் எடுத்துகிட்டு மயங்கி விழுந்துருவேன், எடுத்துகிட்டு மயங்கி விழுந்துருவேன். ஆனால் செஞ்சுட்டே இருந்தேன். 4 நாளைக்கு முன்னாடி அம்மா வீட்டுக்கு போய் முடிச்சு 30 நாளில் மறுபடியும் ஊழியத்துக்கு கிளம்பிட்டேன். நான் ஏன் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன்னா, ஆவியில் நான் ஜெபிக்கும் போது, நாங்கள் உள்ளே வரும்போது அந்த வசனத்தை யாரோ இங்கேருந்து சொல்லிட்டு இருந்தாங்க, மனுஷனுடைய ஆவியை என்று மனுஷனுக்குரியவைகளே, தேவனுடைய ஆவியை என்று தேவன் ஆயத்தம் பண்ணினதை பழைய ஏற்பாட்டில் தான் அவங்க கண்ணு பார்க்கல, அவங்க காது கேட்கல, அவங்க மனதில் தோன்றலை. ஆனால் நமக்குன்னு ஒரு வார்த்தை அடுத்த வசனத்தில் இருக்கு. அவங்களுக்கு தான்ப்பா அது மறைக்கப்பட்டுச்சு, அவங்களுக்கு தான்ப்பா திரைசீலை இருந்தது. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் என் இயேசு திரைசீலை 2ஆ கிழிச்சாரே, கீழிருந்து மேலல்ல, மேலிருந்து கீழே கிழிச்சார். அல்லேலூயா. டிரெக்ஷனில் கூட எங்கள் அப்பா எனக்கு கீழிருந்து கிழிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாரோ கிழிச்சிட்டாங்க, நம்ம ஆட்கள் கதை கட்டி விட்டுருவாங்க. அப்பா நினைச்சார், இல்லடா நான் மேலிருந்து கீழே கிழிக்கிறேன், இப்போ சொல்லி யார் கிழிச்சார். அல்லேலூயா. ஆமென். இப்போ கண்ணு பார்க்கல, காது கேட்கல, மனசில் தோன்றலாம் சொல்லக்கூடாது. கண்ணு பார்க்கணும், காது கேட்கணும், மனசில் தோன்றணும். என் பிள்ளையின் மேலே கர்த்தர் வச்சிருக்கிற திட்டம் உள்ளத்திலிருந்து வெளியே வரணும், உதடுகள் ஜெபிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியா பொசிஷன் பண்ண போறார், ஒரு அப்போஸ்தலரா பொசிஷன் பண்ண போறார். அந்த ஸ்தானத்தில் இருந்து நீங்க ஜெபிக்கும் போது ப்ராஃபட்டிக்கல் ப்ரேயர் பண்ணுவேன். நான் அந்த ஸ்பிரிச்சுவல் ப்ரேயருக்கு 2 பேர் வச்சுருக்கேன். ஒன்று தீர்க்க தரிசன ஜெபம், 2வது வெளிப்பாடுகள் உள்ள ஜெபம். ரெவலேஷன் ப்ரேயர், ப்ராஃபட்டிக்கல் ப்ரேயர். நீங்கள் ஜெபிக்கும் போது சும்மா உங்கள் பிரச்சனையை சொல்லிட்டு வந்துடக்கூடாது. ஜெபிச்சு முடிச்சு காத்திருக்கணும், கர்த்தர் சொல்லுவார் இதுதான். ஆமென். எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம், ஜெபத்தோடு நம்ம பங்கு முடியலை. அல்லேலூயா. ஆமென். ஜெபம் என்பது முடிவல்ல, ஜெபம் என்பது துவக்கம். ஐ ஃபீல் நிறைய பேர் ஜெபிச்சுட்டு ஓகே நம்ம ஜெபிச்சிட்டோம் அப்படின்னு ரிலாக்ஸ் ஆயிடுறாங்க. இல்லை, ஜெபிச்சிட்டோம் அப்படின்னா அதை செயல்படுத்துவதற்கு கர்த்தர் துவங்குறார். ஆக்டிவ் வெயிட்டிங். ஆமென். இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், இப்போ தாவீதுடைய ராஜ்யம் இருக்கு, அந்த ராஜ்யத்தை யார் பக்கம் திருப்பணும்? சவுலுடைய ராஜ்யத்தை தாவீது பக்கம் திருப்பணும். இப்போ இதை செய்யணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன வேணும்னா வாக்கு வேணும், வார்த்தை வேணும். கர்த்தர் சொன்னபடியே, கர்த்தர் என்ன சொன்னார்? தூத்துக்குடியில கர்த்தருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படணும். இருளின் ராஜ்யம் ஒரு பக்கம் செயல்படுது. இன்னைக்கு நான் ஒரு ஜெபக்குழுவில் சும்மா ஒரு ஸ்மால் மீட்டிங்கில் நான் பேசும்போது நிறைய பெண்கள் வந்து ஜெபிச்சாங்க. அந்த பெண்கள் வந்து ஜெபிக்கும், எனக்கு உண்மையாகவே அழணும் போல் இருந்தது. ஏன்னா அந்த பெண்கள் வந்து ஜெபிக்கும் போது, என் கணவர் குடிக்கிறாரு, என் பிள்ளை போதவசத்துக்கு அடிமையாக இருக்கிறான், என் வீட்டில் கடன் இருக்குது, என் குடும்பத்தில் வியாதி இருக்குது, இப்படின்னா ஒன்றா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. 3/4 பாகம் ஆண்கள் குடிக்கிறவர்களாக இருக்கிறத நான் பார்த்தேன். அல்லேலூயா. குடும்பத்தை மறந்தவர்களா பார்த்தேன், பிள்ளைகளை மறக்கிறவர்களா பார்த்தேன். அதுக்காக தான் நான் வேலைக்கு வந்திருக்கேன், அதுக்காக தான் நான் வேலைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு அந்த அம்மாவுக்கு சொல்றாங்க. அல்லேலூயா. ஆமென். அப்ப பிசாசு எவ்வளவு வேகமா அவனுடைய ராஜ்யத்துக்குள்ள, ஏன்னா இந்த இருளின் ராஜ்யத்துக்குள்ள போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தன்னை மறப்பாங்க, தான் குடும்பத்தை மறப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேருடைய குடும்பத்தில் அப்படிப்பட்ட ஆட்கள் இருக்காங்க? நீங்க சத்தியத்தை சொன்னா அதை எதிர்ப்பாங்க, சத்தியத்தை சொன்னா அதை அசட்டை பண்ணுவாங்க. இருளின் ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறவங்க கிட்ட நீங்க எவ்வளவு பேசினாலும் அவங்க மனசுக்குள்ளே போகாது. ஏன்னா இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதி அவர்கள் மனக்கண்களை குருடாக்கியிருப்பார். அல்லேலூயா. இயேசு இந்த பூமிக்கு வந்தபோது கண்களை திறந்தார். நான் இயேசுவின் நாமத்தில் நம்புறேன், இந்த தூத்துக்குடியில பிசாசினால் குருடாக்கப்பட்ட அநேகருடைய கண்களை என் கர்த்தாதி கர்த்தர் இந்த ராத்திரி நம்ம ஜெபிக்க போகிற ஜபத்தினால அநேக குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கணும். நான் யாரு, என் குடும்பம் என்ன, என் பிள்ளை என்னன்னு மறந்து ஒரு வாழ்க்கை வாழ்ற அநேக வாலிபர்கள் போதை வஸ்துக்களுக்கு. அல்லேலூயா. கர்த்தர் ஆளுகிறார்,
அரசாளுகிறார் என் குடும்பத்தை, கர்த்தர் ஆளுகிறார். அரசாளுகிறார் யாவே 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 அரசாளுகிறார். சத்தமா பாடலாமா? யாவே 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 அரசாளுகிறார். யாவே அரசாளுகிறார். நல்ல தைரியமா யாவே யாவே அரசாளுகிறார். யாவே அரசாளுகிறார். இந்த சவுலின் ராஜ்ய பாரத்தை தாவீதின் பக்கம் திருப்புறதுக்கு வார்த்தை மாத்திரம் பத்தல. ஹல்லேலூயா. வார்த்தை வந்து ஆவிக்குரிய மண்டலத்தில் அப்படியே இருக்குங்க. வேர்ட் வில், வார்த்தை நீங்க சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வார்த்தை புறப்பட்டு வந்து கை கட்டி வெயிட் பண்ணும். யாருக்காக தெரியுமா? ஒரு மனுஷன் அதை பிடிக்கிறதுக்கு. ஹல்லேலூயா. எங்கேயோ ஒரு அம்மா, இங்கே நம்ம தூத்துக்குடியில் ஜெபிக்கிறோம், ஆண்டவரே என் தேசத்தை சந்தியும். நீங்கள் ஜெபிக்கிற இந்த ஜெபம் அப்படியே ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய மண்டலத்தில் அப்படியே போய் வார்த்தையாக ஸ்டோர் ஆகும். எங்கேயோ ஒரு ஜார்க்கண்டில், உத்தரப்பிரதேசத்தில், அங்கே ஒரு வாலிபனா அந்த வார்த்தை எழுப்பும். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. ஏன்னா அந்த வசனம் எப்படி சொல்லுதுன்னா, திருப்புவதற்கு அவனிடத்தில் வந்த யுத்த சன்னத்தரானவருடைய இலக்கு. அப்ப திருப்பணும். சவுல் கிட்ட இருந்து, இருளின் பிசாசு கிட்ட இருந்து இயேசுவின் பக்கம் அந்த ராஜ்யத்தை திருப்பணும்னா அதற்கு ஆண்டவருக்கு யார் தேவை தெரியுமா? யுத்த புருஷர்கள் தேவை. யார் தேவை? யுத்த புருஷர்கள் தேவை. இதுக்கு தான் நான் சொன்னேன், பொசிஷன் தான் முக்கியம். அல்லேலூயா. நீங்கள் வந்து ஆண்டவரே நானே ஒரு பலவீனமானவப்பா, எனக்கே முட்டு வலிப்பா, நான் என்னத்தப்பா, என் வீட்டிலேயே கடன்பா. நான் ஆண்டு இந்த வசனத்தை கொடுத்த உடனே நான் ஆண்டுகிட்ட கேட்டேன், ஆண்டவரே அவங்களே கடன் பிரச்சனை இருக்காங்க, அவங்க வீட்டிலேயே என்ன தேவை இருக்கு? கர்த்தருடைய தழுது. அப்போ எப்படி அவங்க யுத்த புரிச்சவர்கள அடுத்த ஒரு மனுஷன் அந்த ராஜ்யத்துலேருந்து இழுக்க எப்படி ஆண்டு எழுப்பி நிற்பாங்க? எப்படி நிற்பாங்க? அல்லேலூயா. நான் அப்படி ஆண்டு இடத்துல கேட்டேன். ஆண்டு எனக்கு ஒரு விஷயத்தை நினைப்பூட்டினார், என் வாழ்க்கையை திருப்பி காண்பிச்சார். ஆமென். நீ ஊழியத்துக்கு வரும்போது உன் குடும்பம் எப்படி இருந்துச்சு? நீ ஊழியத்துக்கு வந்து 8வது வருஷம் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன், முழு நேரமாக. இந்த 8வது வருஷம் உன் குடும்பத்தை திரும்பி பார். உன் குடும்பத்தில் இப்போ என்ன இல்லைன்னு என்கிட்ட கேளு. நான் ஊழியத்துக்கு வரும்போது எங்கள் வீட்டில் ஒன்றுமே இல்லை, எங்கள் குடும்பத்தில் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. என் தங்கச்சி படிச்சுட்டு வேலை இல்லாமல் இப்படி நின்றுட்டுருக்கா. ஒன்றுமே இல்லை எங்கள் வீட்டில். கடன் பிரச்சனை, போராட்டம் எல்லாமே இருந்துச்சு. அதன் நடுவிலும் இயேசுவுக்காக அப்படின்னு நான் வந்ததுக்கு அப்புறம் இப்போ நான் திரும்பி பார்க்குறேன், எல்லாமே எங்கள் வீட்டில் இருக்கு. அல்லேலூயா. ஆமென். இப்படி வாழ்நாள் முழுசும் இது பிரச்சனை அது பிரச்சனை இந்த சாக்க சொல்லிட்டே இருந்தா எப்படி கர்த்தருடைய ராஜ்யத்தை இந்த பூமியில ஸ்தாபிக்க? இந்த பூமியிலன்னு பிறந்தா பிரச்சனை இருக்க தான் செய்யும், போராட்டம் வரதான் செய்யும், முட்டுன்னு இருந்தா 60 வயசுல வலிக்க தான் செய்யும், காலுன்னு இருந்தா வலிக்க தான் செய்யும். ரொம்ப நேரம் கார்ல உட்கார்றேன், 30 வயசு தான் 31 வயசு தான் ஆனா கூட நீங்க பாருங்க இடுப்பு வலிக்க தான் செய்யுது. என்ன சரீரம்னு இருந்தா மாம்சம் பலவீனம் உள்ளது தான். சில வசனத்தெல்லாம் அப்படி ஆழமா தான் படிக்கணும். ஆமென். ஆமா, பைபிள் எப்பவுமே பொய் சொல்லாது. அல்லேலூயா. பைபிள் சொல்லும் உண்மைப்பா, மாம்சம் பலவீனம் உள்ளது தான் எழுதுது, அக்னாலஜ் பண்ணுது. எஸ், வீக் தான், சிக்கு தான், வியாதி தான், போராட்டம் தான், பிரச்சனை தான், கடன் தான், உபத்திரவம் தான், ஆனா ஆவியோ உற்சாகம் உள்ளது. அல்லேலூயா. ஆமா சொல்லணும். ஆமா எனக்கு முட்டு வலிக்குது தான், ஆனாலும் முட்டி போட்டு நான் ஜெபிப்பேன், கர்த்தருடைய ராஜ்யம் என் தூத்துக்குடியில ஸ்தாபிக்கப்படணும். அல்லேலூயா.
ஆமா, என் பிள்ளையே என் பேச்ச கேட்கல தான், ஆனாலும் நான் ஜெபிப்பேன். என் பட்டணத்தில் இருக்கிற வாலிபர்கள் இயேசுவுக்காக எழும்பணும். முதல்ல என் பிள்ளை வரட்டும், முதல்ல என் குடும்பம் எழும்பட்டும். எவ்வளோ காலம் சாக்கு சொல்ல போறோம்? இன்னைக்கு நம்ம ஒரு தேவைக்காக ஜெபிப்போம், இந்த வருஷத்துல அதை சந்திச்சிருவார் கர்த்தர், அடுத்த வருஷம் இன்னொரு தேவை வரும். இதையே பார்த்துட்டு இருந்தா எப்போ என் தேசம் இயேசுவை பார்ப்பது? ஹல்லேலூயா. தாவீது மட்டும் பண்ணிட முடியாது. ஹல்லேலூயா. திருப்புறதுக்கு கர்த்தர் ஆட்களை தேடுறார். இருளின் அதிகாரத்தில் இருக்கிற அந்த ராஜ்யபாரத்தை திருப்பணும், டர்ன் பண்ணணும், இயேசுவின் பக்கம் திருப்பணும். ஹல்லேலூயா. இதுல இவங்க கிட்ட நம்ம பார்க்குற ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம், இந்த பராக்கிரமசாலிகளை குறித்து நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் போய் இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா, இந்த பராக்கிரமசாலிகள் எப்படிப்பட்ட கேரக்டரோடு இருந்தாங்க அப்படின்னு பைபிளில் இருக்கும். தாவீது கூட வந்து சேரும்போது அவங்க அப்படி இல்லை. தாவீது கிட்ட வந்தவங்க எல்லாருமே எப்படிப்பட்டவங்க? கடன்பட்டவர்கள், ஒன்றுத்துக்கு உதவாதவங்க தான் தாவீது கிட்ட வந்தாங்க. ஆமென். ஆனால் டேவிட் ட்ரெயின் பண்ணுறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். தேவன் ஒரு மனுஷனை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி, நான் நிறைய யூத் மீட்டிங்கில் இதை சொல்லியிருக்கேன், கர்த்தர் ஒரு மனுஷனை பயன்படுத்துறதுக்கு முன்னாடியோ, இல்லை ஒரு மனுஷனை உயர்த்துவதற்கு முன்னாடியோ, இல்லை ஒரு மனுஷனை அவனுடைய அடுத்த நிலைக்கு கொண்டு போவதுக்கு முன்னாடியோ அந்த மனுஷன்கிட்ட 3 விஷயத்தை செய்வார். ஒன்று, டிசிப்ளின் பண்ணுவார், ஒழுங்குபடுத்துவார். ஹல்லேலூயா. ஒழுக்கமற்ற ஒருவரை கர்த்தரால் கையில் எடுக்க முடியாது. ஹல்லேலூயா. ஒழுங்கு, டிசிப்ளின் கற்றுக் கொடுப்பார் ஃபர்ஸ்ட். ஆமென். உலகமே அதை செய்தே, நான் ஏன் செய்யக்கூடாது? உங்களை தான் கர்த்தர் கையில் எடுக்க போறார். உலகமே சினிமா சீரியல் பார்க்குதே, அதெல்லாம் பார்த்துட்டு வந்து இங்கே இயேசுவே என் தேசத்தை ரட்சியும்னா, பிசாசு பாருங்க ஜன்னல் ஓரத்தில் சிரிச்சிட்டு இருக்கேன், எப்படி நான் ரட்சிப்பேன்? நீயே என்னுடைய கஸ்டமர் தானே. ஆமென். இந்த பக்கம் கஸ்டமர் ஆயிட்டு நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா? சில மனுஷர்லாம் இருப்பாங்க, அவங்ககிட்டே கஸ்டமர் ஆகிட்டு வெளிப்புறமாக பார்க்கும்போது போராடுவோம். இன்னைக்கு கிறிஸ்துவோட ஜெபம் என்ன? பிசாசுக்கிட்டே கஸ்டமர் ஆகிட்டு இங்கே வந்து பிசாசே அவன் என்ன நினச்சி போனா, நீ எவ்வளோ வேணாலும் கத்தம்மா, நீ 12 மணி நேரம் கூட கத்து, எனக்கு கவலையே இல்லை, உன்னால் என்னை அசிக்கவே முடியாதுன்னு, நீயே ஏன் என்னுடைய கஸ்டமர் தான். ஹல்லேலூயா, ஆமென். டிசிப்ளின் இல்லாத ஒருத்தருடைய ஜெபம் எப்படிங்க கேட்கப்படும்? டிசிப்ளின், ஒழுக்கம், இதை நான் பார்க்க மாட்டேன், இதை நான் கேட்க மாட்டேன், இப்படி நான் செய்ய மாட்டேன், அந்த குடும்பத்துக்கு விரோதமா இப்படி நான் வாங்க மாட்டேன், இப்படிப்பட்ட பணத்தை என் கையில நான் வாங்க மாட்டேன். ஹல்லேலூயா. வட்டிக்கு விட மாட்டேன், அநியாயமா பணம் சம்பாதிக்க மாட்டேன். ஹல்லேலூயா. விதவைகளை கொள்ளையடிக்க மாட்டேன், திக்கற்ற பிள்ளைகளை கெடுக்க மாட்டேன். இப்படி எல்லாம் டிசிப்ளின் பண்ணின ஒருத்தங்க ஜெபிச்சாதான். ஹல்லேலூயா, ஆமென். எனக்கு ஃபாதர் அப்பா பாட்டில் ரொம்ப ஒரு பிடிச்ச பாட்டு. அந்த பாட்டு வந்து எப்படி இருக்கும்னா, தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா. ஆமென். ராஜா வரணும் தூத்துக்குடிக்கு. ராஜாவோட ஆசனம் இந்த தூத்துக்குடியில் போடப்படணும். அவர் சொல்றதா இந்த தூத்துக்குடியில் நடக்கணும். ஹல்லேலூயா. அதுக்கு என்ன செய்யணும்னா, கதவை திறக்க ஒரு ஆள் வேணுங்க. ஹல்லேலூயா, ஆமென். பலமா, யார் இந்த ராஜா, மகிமையின் ராஜா, யார் இந்த ராஜா, ராஜாவை வரவேற்க, மகிமையின் ராஜா. ஒரு நிமிஷம், சூப்பர் ரிதம் போடுறாரு பாருங்க தம்பி, சூப்பரா ரிதம் போடுறார். இப்போ அவர் போட்ட ரிதம்க்கு ஈக்குவலாக கை தட்டணும். ஹல்லேலூயா, ஆமென். அந்த இப்போ நம்ம யாரை வரவேற்க போறோம்னா, ராஜாவை தூத்துக்குடிக்கு வரவேற்க போறோம். ஆமென். கிங்கா வாங்கப்பான்னு சொல்ல போறோம். நீங்க ராஜாவா வாங்க, ராஜாதி ராஜாவா வாங்க. உங்க ஆசனம், உங்க அரியணை இந்த தூத்துக்குடியில, என் வீட்டுக்குள்ள. ஆமென். நிறைய ரொம்ப நாளா உட்கார வச்சு இறக்கி விட மறந்துட்டீங்க. ஆமென். இயேசு எங்க இருக்கணுங்க? ஒரு ஆசனத்தை. ஹல்லேலூயா, ஆமென். வெஸ்லியன் ரொம்ப அழகாக ஒரு பாட்டை பாடியிருக்காரு. என்ன? துதினால நாங்கள் உங்களுக்கு ஒரு சிங்காசனத்தை ஏற்படுத்துகிறோம். ஆமென். அப்படிதானே அந்த பாட்டு இருக்கு. ஆமென். இந்த ராஜாவை வரவேற்கணும்னா அந்த ரிதம்க்கு ஏற்ற மாதிரி இப்போ ராஜா வரப்போறார். ஹல்லேலூயா. இதை நீங்கள் பாடும்போது எப்படிப்பட்ட ஆன்டிசிபேஷனோட பாடணும், எப்படிப்பட்ட எதிர்பார்ப்போட பாடினா, அவர் ராஜாவா என் வீட்டுக்குள்ளே வரப்போறார், அவர் ராஜாவா என் வாழ்க்கைக்குள்ளே வரப்போறார், இனி அவர் சொல்றதுதான் என் வாழ்க்கையில் நடக்கும்.
இனி சத்துரு சொல்றதோ, எதிர்த்து வீட்டால் சொல்றதோ, நம்ம கூட பிறந்தவங்க சொல்றதோ, நம்ம பகைக்கிறவங்க சொல்றதெல்லாம் உங்க வாழ்க்கையில் நடக்காது. அதையெல்லாம் கர்த்தர் அழிக்கிறார். உங்களுக்கு விரோதமாக எழுதப்பட்ட கையெழுத்தை அவர் குலைக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் சொல்லப்பட்ட நிபச்சொற்களை கர்த்தர் அழிக்கிறார். இயேசு சொன்னதான் நடக்கும். அவர் சொன்னபடியே நிறைவேறும். வல்லமா யார் இந்த ராஜா, மகிமையின் ராஜா, யார் இந்த ராஜா, மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா. கர்த்தர் மலை மேல் ஏற தகுந்தவன் யார்? அவர் சமூகத்திலே நிற்க தகுந்தவன் யார்? கர்த்தர் மலை மேல் ஏற தகுந்தவன் யார்? அவர் சமூகத்திலே நிற்க தகுந்தவன் யார்? சுத்தமான கைகள், தூய்மையான இதயம் உடையவன் யாரே? சுத்தமான கைகள், தூய்மையான இதயம் உடையவன் யாரே? உடையவன் தானே. அல்லேலூயா. யாரு வேணாலும் மலை மேல போய் ஆண்டவரோடெல்லாம் சம்பாஷிக்க முடியுமா? அந்த வசனம் சொல்லுது, யார் ஏற முடியும்? சுத்தமான இது சங்கீதம். தூய்மையுள்ள இருதயம், சுத்தமான கை, தூய்மையுள்ள இருதயம் உள்ள ஒரு மனுஷன் கைகளை உயர்த்தி சத்துருவின் ராஜ்யம் இயேசுவின் நாமத்தினால் ரகஷி ரதா கீழே விழட்டும், கர்த்தருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டோம்னு சொன்னா அது அப்படியே நடக்கும். அல்லேலூயா. டிசிப்ளின் பண்ணுவார் ஆண்டவர். ரெண்டாவது ட்ரைனிங் கொடுப்பார். ட்ரைனிங்னாலே கஷ்டம்தான், ஆமாதானுங்க? ஆமாம், மிலிட்ரிக்கு போன உடனே வாப்பா தம்பி அப்படின்னு நமக்கு யூனிஃபார்மை போட்டு பேட்ஜை குத்தி சல்யூட் பண்ணுவாங்க நம்மளை பார்த்து. இல்லைங்க, ட்ரைனிங், ஹெவி ட்ரைனிங். முடி கூட இவ்வளோதான் வளர்க்கணும். ஆமென். ஷூ போடணும், ட்ரெஸ்ஸு போடணும், எத்தனை மணிக்கு எழணும், இதை தான் சாப்பிட்ணும், கண்டதை சாப்பிட ட்ரைனிங். இன்னைக்கு எல்லாவற்றையும் செய்து விட்டு யுத்த காலத்தில் நிற்கிறாங்க. எல்லாமே பார்த்துட்டு பேசிட்டு யுத்த காலத்தில் நிற்க பிசாசு டக்குன்னு தூக்கிடுறான், டக்குன்னு தள்ளிடுறான். ஏன் நடக்குது? ட்ரைனிங் பத்தல. ட்ரைனிங் பத்தல. கர்த்தர் சொன்னாரு 5 மணிக்கு எழுணும்னு சொன்னாரு. 5 மணிக்கு எழுந்து நீங்க ஸ்போர்ட்ஸுக்கு போற இந்த வாலிப பசங்க எல்லாம் பாருங்க, எழுடானா எழும்ப மாட்டான். கிரிக்கெட் விளையாட 5 மணிக்கு எழுப்புங்க, எழுந்துருவான். நீங்க அலாமே வைக்க வேணாம், எழுந்துருவான். எனக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? யூத் சொல்லுவாங்க, கோச் சொன்னாருன்னுவாங்க. பெத்து சோறு போட்டு வளர்த்து அம்மா கத்துனா கூட எழாத பிள்ளை கோச் சொன்னாருன்னா 5 மணிக்கு பேண்ட்டை போட்டு சட்டையை போட்டு பேட்டை தூக்கிட்டு ஓடுவாங்க. பார்த்தீங்களா? ட்ரைனிங். ட்ரைனிங். இன்னைக்கு நீங்க வரீங்க பேட்டில் ஃபீல்டுக்கு, ஜெபிக்க வரீங்க. வேர் இஸ் ட்ரைனிங்? எங்க ட்ரைனிங்? எங்க ட்ரைனிங்? அதனால தான் நாக் அவுட் ஆயிடுறோம். அவ்வளோதான். ஏன் ஜெபிக்கிற சிஸ்டர் 5 நிமிஷம் ஜெபிக்கிறேன், 6வது நிமிஷம் நாக் அவுட் ஆயிட்டீங்க சிஸ்டர்? ட்ரைனிங் பத்தல சிஸ்டர், ட்ரைனிங் பத்தல. ஹல்லேலூயா. ட்ரைனிங்னா வலிக்கும். ட்ரைனிங் பண்ணும்போது கால் வலிக்கும், கை வலிக்கும், தலை வலிக்கும், எல்லாமே வலிக்கும். அப்பெல்லாம் கோச் கிட்ட வலிக்கும்னு சொல்ல முடியாது. வலிச்சாலும் பரவாயில்ல. ஹல்லேலூயா. ஓடணும். ஏன் தெரியுமா? ராஜ்யத்தை திருப்பணும். ராஜ்யத்தை திருப்பணும். நம்ம மனசெல்லாம் என்ன இருக்கணும் தெரியுமா? நம்ம நோக்கம் என்னவா இருக்கணும்? ராஜ்யத்தை திருப்பணும். இயேசுவின் ராஜ்யம். எனக்கு ஒரு ராஜ்யம் இல்லை, எனக்கு ஒரு பேர் இல்லை, எனக்கு ஒரு பேனர் இல்லை. இயேசு ராஜ்யம், கர்த்தருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். அல்லேலூயா. ட்ரைனிங். ட்ரைனிங் எடுத்த உடனே 3வது டெஸ்டிங். டெஸ்ட்ல பாஸ் ஆகாம போவே முடியாது. யுத்த காலத்துக்கு டெஸ்ட் பண்ணுவார் அப்பா. அல்லேலூயா. ஆமென். இப்ப இந்த யுத்த புருஷர்கள் வந்தாங்கல்ல, அவங்களுடைய குணாதிசயத்தை சிலதை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஒரு வசனத்தெல்லாம் முடிக்க போகிறோம். ஒரே வசனம் தான் முடிச்சிருவேன். ஆமென். இப்போ தான் சில பேர் நினைக்கிறாங்க, முடிக்க போகிறாங்களா? அல்லேலூயா, முடிக்க போகிறாங்க. கண்கள் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன். ஓகே, முடிச்சிடலாம். நம்ம எடுத்துக்கொள்ளலாம். 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரம், அதில் இருக்கிற முக்கியமான ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 38வது வசனம். ஒரு வார்த்தையை வாசிக்கலாம். தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜா வாக்குகிறதற்கு இந்த யுத்த மனுஷர் எல்லாரும் அணியாய் வைக்கப்பட்டவர்களாக உத்தம இருதயத்தோடு எப்ரோனுக்கு வந்தார்கள்.
இஸ்ரவேலில் மற்ற யாவரும் தாவீதை ராஜாவாக்குகிறதற்கு ஒரு மனப்பட்டு. 3 விஷயத்தில் நான் சொல்லி முடிக்க போகிறேன். நம்பர் 1, அவங்க அணி அணியாய் நின்றார்கள் அப்படின்னு தமிழில் இருக்குது. ஆனால் ஆங்கிலத்தில் அது எப்படி இருக்குது? அது அந்த அணி அணியாய் நின்றார்கள்ன்றதுக்கு என்ன அர்த்தம்னா ஆயத்தமாக இருக்கிறாங்க. அல்லேலூயா, ஆயத்தமாக்குறாங்க. ஆமென். ஆயத்தம். அறையில் ஆடாதவன் அம்பலத்தில் ஆட முடியாதுன்னு சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா? ஆமென். அறையில். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ உபவாசிக்கும் போது, நீ ஜெபிக்கும் பொழுது உன் அறையை பூட்டி உள்ளே போ. ஏன்னா அந்த இடத்துல ட்ரைனிங் கர்த்தர் கொடுக்குறாரு. ஆமென். உங்களுக்கு அந்த ட்ரைனிங்கை நீங்கள் பெற்றுக்கொண்டு இங்கே வந்து நின்னீங்கன்னா, நமக்கு எல்லாருக்குமே ஃபாதர் பெக்மான்ஸ் அப்பாவை நல்லா தெரியும். எத்தனை பேருக்கு? எல்லாருக்குமே தெரியும், தெரியாதவர்களே இருக்க முடியும். ஃபாதர் பெக்மான்ஸ் அப்பாவுடைய அறை முழுவதும் எப்போதும் துதி, எப்போதும் ஜெபம். அவர் ஆண்டோட கனெக்ஷன்லேயே இருப்பார். அவர் அப்படி கனெக்ஷன்லேயே இருக்கிறதுனால அவர் ஸ்டேஜுக்கு வந்து இப்படி மைக்கை பிடிச்சி ஒன்றுமே என்னோட கணவர் அந்த சாட்சியை சொல்வார். ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய அவுட்டோர் வெளியில் ஒரு பெரிய மீட்டிங்கில் ஃபாதர் அப்பா வந்து மைக்கை பிடிச்சி, இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். அதில் அழகாக அடுத்து என்ன வரும்? தானானா தந்தன தானானா தானானா, இப்படி தான் பாடிட்டு இருக்காரு. இங்கே அவர் சும்மா தானா தந்தனா தானாக்கே, அங்கே பிசாசு தானா தானா ஓடுது, சுகம் தானா தானா நடக்குது. எப்படி இது தானா? எப்படி? அங்கே அவர் வந்து இயேசுவின் நாம அப்படிலாம் எதுவுமே அங்கே சொல்லலை. அதுக்கு முன்னாடியே மிராக்கிள்ஸ் நடக்காரு. ஏன் தெரியுமா? பொசிஷன், ப்ரிப்பரேஷன், அறையில் ஆயத்தம். அல்லேலூயா, ஆமென். இன்றைக்கி நம்ம கூடி வந்து ஜெபிக்கிறோம், ஆனால் அறையில் தேவ சமூகத்தில் உங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இங்கே வந்தீங்கன்னா, நீங்கள் வந்து சகோதரியே சகோதரா ஒரு சும்மா கையை உயர்த்தி நீங்கள் ஜெபிக்க சத்துருவின் அஸ்திபாரங்கள் அசையும். அல்லேலூயா, அல்லேலூயா. பவுலும் சீலாவும் பாருங்க, அவங்க பாட்டுக்கு துதித்து ஜெபிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்காக சிறைச்சாலையின் கதவு அவங்களுக்கு மட்டும் இல்லை, அதை கேட்கிற எல்லாருக்கும். ஆமென். ஃபர்ஸ்ட் அணி அணியாக நிற்கிறாங்கன்னா ரெடினஸ் அப்படின்னு இருக்கு. ரெடினஸ், ஆயத்தமாக இருக்காங்க. எத்தனை பேர் ஆயத்தம்? பிசாசின் ராஜ்யத்தை அழிக்க எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கீங்க? தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வர எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. நான் இருக்கிறேன் ஏசப்பா இந்த தூத்துக்குடியில், நான் இருக்கிறேன் என் வீட்டுக்குள்ள, என்னை தாண்டி எப்படி அவன் உள்ள வர முடியும்? அல்லேலூயா. அணி அணியா நிற்கிறாங்க. 2வது வார்த்தை என்ன இருக்குன்னா, அங்கே ரொம்ப அழகா இருக்கிற வார்த்தை, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை, உத்தம இருதயம். இந்த உத்தம இருதயம்னா என்ன பைபிள் சொல்லுது? நான் கொஞ்சம் வாசிச்சு பார்த்தா அது ஆங்கிலத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, ஃபுல்லி டிட்டர்மைண்ட். இங்கிலீஷ் வச்சிருக்கிறவங்க NIVல ஃபுல்லி டிட்டர்மைண்ட். NLTல ஒரு வார்த்தை இருக்கு, ஒன் பர்பஸ். அவங்க ஒரே நோக்கத்தோடு வந்தாங்க. அல்லேலூயா, ஆமென். ஒரே நோக்கம்தான். எப்படி ஒன்று சேர்ந்து வந்தாங்கன்னா, ஒரே நோக்கம், ஒரு நோக்கம், ஒரு என்ன நோக்கம்? என்ன நோக்கம்? கர்த்தருடைய ராஜ்யம் வருவதாக, தேவனுடைய ராஜ்யம் வருவதாக. அவங்க வந்ததே தாவீதை ராஜாவாக்கணும். தாவீதை நீங்கள் பாருங்க, நம்ம பேதுருவை பிடிச்சி சிறைச்சாலையில் போட்டாங்க. ஆமாதானங்க? சிறைச்சாலையில் போட்டதுக்கப்புறம் மேபி பேதுரு ரொம்ப டயர்டாக இருப்பார். டயர்டில் பேதுரு தூங்கிட்டார். ஆமாதானே? பேதுரு தூங்கிட்டார். ஆனால் பேதுருக்காக ஜெபிக்கிறவங்க தூங்கலை. வசனம் சொல்லுது, சபையார் எல்லாரும் கூடி ஜெபம் பண்ணுறாங்க. அல்லேலூயா. அந்த ஜெபத்தை அவங்க செய்ய செய்ய செயல்படுகிறது ஆரம்பிக்குது. தேவதூதன் வராரு. அல்லேலூயா. தட்டி எழுப்புறாரு. எலும்புப்பா போவோன்னு அவரை கிளப்புறாரு. கிளம்பி வராங்க. வந்து எங்கே நிற்கிறாங்க? அங்கே ஒரு வார்த்தை இருக்கும், இருப்பு கதவுகளை கடந்து வந்தார்கள். இரும்பு கதவுகளை கடந்து வெளியே வந்தாங்களாம். அல்லேலூயா, ஆமென். அந்த இரும்பு கதவுகள் அவர்களுக்கு தானாய் திறந்ததுன்னு பைபிள் எழுதியிருக்கு. தானாலாம் எதுவுமே நடக்காதுங்க. அந்த ஜெபம் இந்த கதவுகளை திறக்குது. அங்க அவங்க ஜெபிக்கிற ஜெபம் இந்த இரும்பு கதவுகளை திறக்குது. உங்க ஜெபம் உங்களுக்கு தெரியாத பல எல்லைகளில் கிரியை செய்யும். அலஜூஜியா அவங்க என்ன ஜெபிச்சிருப்பாங்க? நான் யோசிச்சு பார்த்தேன், என்ன ஜெபிச்சிருப்பாங்க? இப்போ நம்ம உட்காந்து சேர்ந்து ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும் நமக்கு தெரியும். அவங்க என்ன ஜெபிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? பேதுரு விடுதலையாக்கப்படும், பேதுரு விடுதலையாக்கப்படும். பேதுரு ஒரே பர்பஸ் தான், ஒன் பர்பஸ். அந்த நைட்டு ஜெபத்துக்கு ஒரே பர்பஸ் தான், பேதுரு விடுதலையாகும். ஜெபம்
நம்பர் 1 அவசியம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஜெபம் அவசியம். ஜெபிக்க மறந்தோம்னா தலைகள் போயிடும். ஹல்லேலூயா. ஒருவேளை அன்னைக்கு மட்டும் சபையார் சரி நம்ம கொஞ்சம் தூங்குவோன்னு தூங்கியிருந்தாருன்னா அடுத்த நாள் பேதுரு தலையை வெட்டியிருப்பாங்க. ஏன்னா இப்போதான் யாக்கோபு கதையை முடிச்சாங்க. அடுத்து பேதுரு தான் டார்கெட். ஆமாம், ஜெபம் அவசியம். ரெண்டாவது ஜெபம் அவசரம். அவசரம். நாளைக்கு பார்த்துக்கலாம்லாம் போஸ்ட்போன் பண்ணக்கூடாது. இன்னைக்கு ராத்திரி. ஏன்னா இன்றைக்கு ராத்திரி ஜெபிக்க மறந்தா பேதுரு தலை போயிடும். இப்படிப்பட்ட ஒரு அப்போஸ்தலனுடைய தலை போயிடும். இப்படிப்பட்ட ஒரு பெரிய பிரசங்கியுடைய தலை போயிடும். அல்லேலூயா. ஜெபம் அவசரம். ராஜாமங்கள்ல கர்த்தர் உங்களை எழுப்பி விட்டா எழுப்பி ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. அல்லேலூயா. என்ன எழும்பிட்டோம், ஏதோ பிசாசு போராட்டமோ அப்படின்னு பெட்ஷீட்டை போட்டு தூங்கிடக்கூடாது. கர்த்தர் தான் எழுப்புறாரு. எழும்பி கைகளை விரித்து ஜெபிக்கணும். ஆண்டவரே, ஆண்டவர். எனக்கு ஒரு கசின், சின்ன பையன்தான் அவன். ஆனால் அவன் சொல்கிறான், நைட் எனக்கு ஒரே டிஸ்டர்பன்ஸ். நான் எழுந்து போனேன், தண்ணி குடிச்சிட்டு தூங்கலான்னு நினச்சேன். ஆனால் திடீர்னு பரிசுத்த ஆவியானவர் என்னை ஜெபிக்க முற்பட்டார். நான் அப்போ உட்காந்து கை உயர்த்தி ஜெபிச்சு நிறைய ஸ்பிரிட்ஸை பைண்ட் பண்ண நான் ஆண்டவர் உதவி செஞ்சேன். அவன் சின்ன பையன், குட்டி பையன், காலேஜ் படிக்கிற பையன். கர்த்தர் அவனை எழுப்பி விடுறாரு. அல்லேலூயா. ராஜாமங்களை விதைக்கப்படுகிற விதைகளை பார்த்து எழுமணும். தூங்கும் போது தான் விதைக்கிறான். அல்லேலூயா. ஆமென். யோசிச்சு பாருங்க. ராஜாவுக்கு சொப்பனம் வந்துச்சு, அதை சொல்லணும். சொப்பனத்தை சொல்ல ஆள் இல்லைன்னு கட்டளை கொடுக்குறார், எல்லா தலையும் வெட்டு, ஒருத்தருக்கு கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ இந்த கட்டளை வந்த உடனே தானியேல் போய் பேசி ராஜா கிட்ட கொஞ்சம் டைம் வாங்கிட்டு வர்றார். அன்னைக்கு ராத்திரி மட்டும் தானியேல் ஜெபிச்சு அந்த சொப்பனத்துடைய ரகசியம் தானியேலுக்கு வெளிப்படலைன்னா அந்த அரண்மனையில் எத்தனையோ மனிதர்களுடைய தலை வெட்டப்பட்டிருக்கும். எத்தனையோ குடும்பம், எத்தனையோ மனைவிகள் விதவைகளாயிருப்பாங்க. எத்தனையோ பிள்ளைகள் பெற்றோரற்ற திக்கற்றவர்களாயிருப்பாங்க. ஆயிருப்பாங்களா? திக்கற்றவர்களா என்ன அர்த்தம்? திசை தெரியாதவங்களா? திக்கற்றவங்கன்னா ஃபாதர்லெஸ்ன்னு அர்த்தம். தகப்பன் இல்லாதவங்கன்னு அர்த்தம். அப்ப இத்தனை குடும்ப தலைவர்கள் தலையை காப்பாற்றினதும், இத்தனை மனைவிகள் விதவை ஆகாம காப்பாற்றப்பட்டதும், இத்தனை பிள்ளைங்க திக்கற்றவர்கள் ஆகாம காப்பாற்றப்பட்டதுக்கான காரணம் தானியேலும் அவனுடைய கூட இருந்தவர்களும் தோழர்களும் சேர்ந்து ஜெபிச்ச ஜெபம் தான். ஜெபம் அவசியம், ஜெபம் அவசரம். அல்லேலூயா. ஒரு பர்பஸ்க்காக ஜெபிக்கணும். எலியா போய் சவால் விடுறாரு. என்ன சவால் விட்டாரு? மழை வராதுட்டார். சவால் விடுறதுல நம்மள மிஞ்ச யாரு? கிறிஸ்தவர்களுக்கு சொல்லி கொடுக்கணுமா? இல்லை, பாரு என் இயேசு செய்கிறார், பாரு பாரு, என்னை இப்படி பேசின என் பிள்ளை அவமானப்படுத்தினல்ல, பாரு பாரு, உனக்கு முன்னாடி வாழ்ந்து காமிக்கிறேன். அம்மா, சவாலெல்லாம் நல்லா தான் விட்டீங்க, அதுக்கப்புறம் என்ன செஞ்சீங்க? படுத்து தூங்கிட்டேன். பழைய ஏற்பாட்டில் நம்ம எலியா சவால் விட்டதான் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் புதிய ஏற்பாடு என்ன தெரியுமா? நல்லா புரிஞ்சுக்கணும். பழைய ஏற்பாடு பிசிக்கல், புதிய ஏற்பாடு ஸ்பிரிச்சுவல். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் மாம்ச பிரகாரமா எல்லாமே எழுதிருக்கும். புதிய ஏற்பாட்டில் ஆவிக்குரிய பிரகாரமா எழுதிருக்கும். ஆமென். அங்க சாரால் வெயிட் பண்ணா, சாரால் சிரிச்சா, அதுக்கப்புறம் சாரால் கர்ப்பமாயிட்டான்னு வந்திருக்கும். ஆனா புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க, எபிரேயர்ல எழுதப்பட்டிருக்கும், சாரால் வாக்குதத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவள் என்று எண்ணி கர்ப்பம் அடையும்படி பலன் அடைந்தாள். அவ சும்மா தற்செயலா சிரிச்சவ, அப்படி பலன் அடையல, பிள்ளை பிறக்கல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா சும்மா அப்படியே நடந்துருமா? கர்த்தர் சொன்னாரு நடந்துருமா? இல்ல, அவர் வாக்கின்படியே நடக்க மனிதர்கள் தேவை ஆண்டவருக்கு. அல்லேலூயா. அவ என்ன செஞ்சிருக்கா தெரியுமா? சிரிச்சா. ஃபர்ஸ்ட் உனக்கு ஒரு பிள்ளை வரப்போகுதுன்னு சொல்லும் போது அவ சிரிச்சா. அவள் நகைத்தது உண்மைதான். ஆனா அடுத்து கூடாரத்துல போய் யோசிச்சிருக்கா. அதான் பைபிள் எழுதுது எபிரேயர்ல. கூடாரத்துக்குள்ள போய் உட்காந்து யோசிக்கிறா. என்ன யோசிக்கிறானா? யோசிச்சு பார்த்திருப்பா, நம்ம அந்த விக்கிரகத்துக்கு பின்னாடி இருக்கும்போது வான்னு சொன்ன தேவன் இது வரைக்கும் நம்மளை நடத்தினாரே. அன்னைக்கு அந்த பார்வோன் என்னை பிடிச்சிட்டு போகும் பொழுது அவன் கிட்ட ராத்திரி பேசி அவன் கையிலிருந்து என்னை விடுதலை ஆக்கினாரே நினைச்சிருப்பா. அதை நினைக்க வசனம் சொல்லுது, வாக்குதத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர்னு அவ மனசு நினைக்க அவ கர்ப்பம் பலன் அடைஞ்சிருக்கு. எத்தனை பேருக்கு புரியுது? மனசுக்கும் கர்ப்பத்துக்கும் சம்மந்தம் இருக்கு, மனசுக்கும் உடலுக்கும் சம்மந்தம் இருக்கு. மருத்துவர்கள் சொல்றாங்க இப்ப, ஆனா பைபிள் அதை முன்னாடியே சொல்லிடுச்சு. நீ நினைக்கிறது நடக்கும். அவ நினைக்கிறா. என்ன நினைக்கிறா தெரியுமா? கர்ப்பம் செத்ததுதான், அதை நினைக்கல. அவ இயேசு வல்லவர் நினைக்கிறா.
அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள. அவ அதை நினைக்க நினைக்க, அதை தியானிக்க தியானிக்க அவ கர்ப்பம் பலனடைந்து. பலவீனமான கர்ப்பத்தில் கர்த்தர் பிள்ளைய வைக்க முடியாது. அற்புதம் வேணும் இல்ல, பலனடைங்க, ஸ்தானத்துக்கு வாங்க. அவ சும்மாலாம் அப்படியே கர்ப்பம் தரிக்கல, பலனடைந்து அப்புறமா அவ கர்ப்பம் பலனடைஞ்சதுக்கு அப்புறமா தான் ஆண்டவர் ஈசாக கொண்டு போய் உள்ள வைக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்ற ரகசியம் புரியுது? உங்க நினைவுகள் எல்லாம் எதிர்மறையானதை நினைக்காதீங்க, கர்த்தரை நினைங்க. அல்லேலூயா. இந்த சூழலும் கர்த்தர் என்னை தப்புவிக்க வல்லவர், இதுல இருந்து என்னை தூக்கி எடு. பழையதை நினைக்கணும், முற்காலத்தை நினைச்சு பார்க்கணும். அப்ப நடத்தினார இப்பயும் நடத்துவார். அல்லேலூயா. எலியா போய் சவால் விட்டது மட்டும்தான் பழைய ஏற்பாட்டில் இருக்கு, ஆனா புதிய ஏற்பாட்டில் இருக்கு. எலியா நம்மை போல பாடுள்ள, நான் சொல்லிட்டேன்ல, பைபிள் எப்பவுமே மறைக்காது, பொய் சொல்லாது, எழுதிரும். நம்மை உன்னை போல பாடுள்ளவன் தான் எழுதுது பைபிள். எனக்கு ஜெபிக்க வரல ஆண்டவரேன்னு சொன்னா ஆண்டவர் சொல், எலியாவை பாரு, உன்னை போலவே மூட்டு வலி இருந்துச்சு, உன்னை போலவே பிரச்சனை இருந்தது, உன்னை போலவே பயம் இருந்தது, எல்லாமே இருந்ததம்மா. ஆனாலும் கருத்தாய் ஜெபம் பண்ணிடு. என்ன ஜெபிச்சார் எலியா? எலியா என்ன ஜெபிச்சார்? இன்னைக்கு கிறிஸ்தவர்கள்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, எமோஷனல் ப்ரேயர். ஆமென். எமோஷனல் ப்ரேயர். ப்ரேயர்ல எமோஷன்ஸ் இருக்கலாம், ஆனா ப்ரேயரே எமோஷனா இருக்கக்கூடாது. உணர்வு பூர்வமா ஜெபிக்கலாம். ஆண்டவரே உணர்வு. சில பேர் ஜெபிப்பாங்க அப்படியே, என்னது இந்த இப்போ எல்லாம் வருது, ஏஐ பேசுகிற மாதிரியே ஜெபிப்பாங்க. எப்படி ஏஐ எப்படி பேசுது? அதுக்கிட்ட ஒரு ஒன்று படிக்க சொன்னீங்கன்னா எப்படி படிக்கணும்? ரெடினஸ், ப்ரிப்பேர்ட், வில்லிங், ஈகர்னஸ், அப்படி படிக்கும். சில பேர் ஏஐ படிக்கிற மாதிரியே ஜெபிக்கிறாங்க, உணர்வே இல்லை, அதில் லைஃப் இல்லை, அப்படி ஜெபிக்கக்கூடாது. ஆனால் எமோஷன்ஸே நம்ம ஜெபத்தை டிரைவ் பண்ணக்கூடாது. உங்கள் உணர்வு சொல்லும், ஆண்டவரே பாமாப்பா விட்டுருங்கப்பா, இப்படிலாம் சொல்லும். இல்லை, எமோஷன் சொல்கிறது கேட்காதீங்க, வசனம் சொல்கிறதும் ஆவியானவர் சொல்கிறதும் கேளுங்க. ஆண்டவர் எலியா கிட்ட என்ன சொன்னார்? நான் மழையை கொடுக்க மாட்டேன் அப்படின்னார். எலியா என்ன ஜெபிச்சார் தெரியுமா? மழை வேணும்னு ஜெபிக்கல, மழை வரக்கூடாதுன்னு ஜெபிச்சார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? இன்றைக்கு என் ஜபத்துக்கு பலன் இல்லைன்னா என் ஜபம் பரிசுத்த ஆவியானுடைய சித்தத்துக்கு அலைன் ஆகலைன்னு அர்த்தம். அலைன்மெண்ட் இல்லை. அவரு எதையோ ஒன்று நினைக்கிறாரு, நீங்க எதையோ ஒன்று நினைக்கிறீங்க. நீங்க நினைச்சது நடக்கணும்னு ஜெபிக்கிறீங்க, ஆனா அது அவர் நினைக்கல. அல்லேலூயா. அந்த வசனம் யாக்கோபுல இருக்கா? என்ன இருக்கு? நீங்க அந்த வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. கருத்தாய் ஜெபம் பண்ணினான். மழை பெய்யணும்னு அவர் ஜெபிக்கல, மழை பெய்ய கூடாதுன்னு ஜெபிச்சார். அப்படியா ஜெபிச்சாரு பாவி மனுஷன்? இப்படியா ஜெபிக்கிறது ஒரு ஊழியக்காரன்? அங்கதான் சோறு இல்லாம சாகுதே ஜனம். இப்படியா எலியா ஜெபிச்சீருன்னு கேக்குறீங்களா? எலியாவை பார்த்து எலியா சொல்றாரு, எப்பா உணர்வு சொல்றதையும் உலகம் சொல்றதையும் நான் ஜெபமாக்க மாட்டேன். என் கர்த்தர் சொன்னாரு மழை வரக்கூடாது, வானங்களை அடைத்து மழை வராதுன்னு ஆண்டவர் சொன்னாலும் ஒரு மனுஷன் இங்கிருந்து மழை வரக்கூடாதுன்னு ஜெபிச்சதால தான் மழை வரல. இந்த பூமியில கர்த்தர் எதை செய்யனாலும் ஒரு மனுஷன் கர்த்தருக்கு தேவை. உங்க குடும்பத்துல கர்த்தர் எதை செய்யனாலும் ஒரு மனுஷன் கர்த்தருக்கு தேவை. இந்த சத்தியம் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா உங்க வாழ்க்கை வெளிச்சமாயிரும். இந்த சத்தியத்தை நீங்க அறிந்து கொண்டீங்கன்னா உங்க ஜெப வாழ்க்கை வேற லெவல் ஆயிரும். அல்லேலூயா. மழை வராது வரக்கூடாதுன்னு ஜெபிச்சார். அப்ப 3.5 வருஷம், அப்படியே வசனம் சொல்லுது, 3 வருடம் 6 மாதமும் அவர் 3.5 வருஷமா ஜெபிச்ச ஜெபம் என்ன தெரியுமா? மழை வரக்கூடாதுன்னு தான் ஜெபிச்சார். குறிப்பா ஜெபிச்சார். அதான் நான் சொல்ல வரேன், ஒன் பர்பஸ். இவங்க எல்லாம் வந்தது எதுக்காகனா தாவீது ராஜாவாக்கணும், அதுக்காக தான். ஒன் பர்பஸ். அந்த வார்த்தை இருக்கு, ஃபுல்லி டிட்டர்மைண்ட். அப்படின்னா நடந்தே ஆகணும்னு வந்தாங்க. ஆமென். அவங்களெல்லாம் கன்வின்ஸ் பண்ணவே முடியாது. எலியா எலியா கொஞ்சம் ஜெபிங்களேன், மழை வரணும்னு கொஞ்சம் ஜெபிங்களேன். யாரும் எலியாவை கன்வின்ஸ் பண்ணவே முடியாது. எலியா எப்படி சொல்லுவார் தெரியுமா? இல்லை, கர்த்தர் சொன்னாரு 3 வருஷம் 6 மாதம் மழை வரக்கூடாது, அதை சொல்ல தான் நான் இங்கே இருக்கிறேன். ஆண்டவர் வாயா நான் இங்கே இருக்கிறேன். எத்தனை பேர் இங்கே ஆண்டவருக்கு வாயா, மவுத் பீஸாக ஆக விரும்புகிறேன்? என்னை கர்த்தர் ஊழியத்துக்கு அழைக்கும் போது என்னை ஒன்று சொல்லி அழைச்சார், நீ என்னோட மவுத் பீஸ்ன்னு சொன்னார். யூ ஆர் மை மவுத் பீஸ். நான் மனசில் என்ன நினைக்கிறேனோ அது மனுஷருக்கு நீ சொல்லணும்னு சொன்னார். அதான் எனக்கு கர்த்தர் கொடுத்த என் அழைப்பு. அல்லேலூயா. மழை வராது ஜெபம். தொடர்ந்து வாசிங்க சகோதரன். மறுபடியும் ஜெபம் பண்ணினான். மறுபடியும் இப்ப ஜெபத்தை மாத்துறார்.
அல்லேலூயா. அந்த மறுபடியும்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, அந்த மறுபடியும் வார்த்தைக்குள்ள கர்த்தருடைய வெளிச்சம் வந்திருக்கு. எலியா கிட்ட ஆண்டவர் வந்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, சரி சரி மழை வரணும்னு ஜெபம் பண்ணு. அப்படி எலியா மழை வரணும்னு ஜெபிச்சதுக்கு அப்புறம் தான் மழை வந்துச்சு. அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது. அல்லேலூயா. பூமி தன் பலனை. மனுபுத்திரனே, உனக்கு இருக்கிற அதிகாரம் தெரியுமா? உனக்கு தேவ பிள்ளையே, உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அதிகாரம் தெரியுமா? வானத்தை திறக்கிற அத்தாரிட்டி ஒரு மனுஷனுக்கு இருக்கு. பூமியையோ கர்த்தர் மனுபுத்திரனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அத்தாரிட்டி இந்த ஒரு வசனத்துல தான் நான் எதுல ரூட் ஆயிருக்கேனா, இந்த பூமியை கர்த்தர் எனக்கு தான் கொடுத்துருக்காரு. இந்த தூத்துக்குடியை கர்த்தர் உங்ககிட்ட தான் கொடுத்துருக்காரு. இந்த தூத்துக்குடியில ஒண்ணு நடக்கணும்னா அது உங்ககிட்ட கர்த்தர் வந்து உங்க ஜெபத்தின் வழியா தான் நடத்துவார். மறுபடியும் அவன் ஜெபிச்சான் அப்படின்னா, இதுவரைக்கும் மழை வராதுன்னு ஜெபிச்சவர் இப்ப மழை வரணும்னு ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அவர் ஜெபிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா வானம் திறக்கிறது, மழை வருது. இங்க நமக்கு என்ன பிரச்சனை? நம்ம கிட்ட என்ன இல்லை. அடுத்த வார்த்தை வாசிக்க, அந்த கடைசி லைன்ல ஒண்ணு இருக்கே, ஒருமனப்பட்டார்கள் இருக்கா? ஆமென். இஸ்ரவேலில் மற்ற யாவரும் தாவீதை ராஜாவாக்குவதற்கு ஒருமனப்பட்டிருந்தார்கள். அல்லேலூயா. முதல்ல ஆயத்தப்படணும். இரண்டாவது டிட்டர்மினேஷன், உறுதி. உறுதி. இன்னைக்கு நிறைய பேர் ஜெபிக்க துவங்கிட்டு ஜெபத்தை நிறுத்திட்டீங்க. ஒரு வருஷம் ஜெபிச்ச நடக்கல, உறுதியா 3 வருஷம் 6 மாசம் ஜெபிச்சார் எலியா. அவர் ஜெபத்துல இம்மி கூட அவர் அசையல. அவர் ஜெபத்தை நீங்க போய் காது கொடுத்து கேட்டு அவர் என்ன ஜெபிச்சுட்டு இருப்பார்? மழை வரக்கூடாது, மழை வரக்கூடாது, அதான் ஜெபிச்சுட்டு இருப்பார். அல்லேலூயா. மூன்றாவது ஒரு மனம். இந்த ஒரு மனம்ன்றது ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். அல்லேலூயா. ஆமென். ஒரு மனதோடு நீங்க ஜெபிச்சீங்கன்னா கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. ஆமென். ஃபாதர் அப்பா எழுந்திருப்பார். ஒரு மனமாய் உற்சாகமாய் வளைகள் வீசுவோம், ஊரெங்கும் நாடெங்கும் நற்செய்தி சொல்வோம். அல்லேலூயா. ஒரு மனமா செய்யும் போது கர்த்தர் பலத்த காரியங்களையும் செய்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் ஒன்னே ஒன்று தான் சொன்னார், பரிசுத்த ஆவி நிறைவு உங்களுக்கு வேணுமா? ஒன்னா ஒரு மனமா ஒரு இடத்துல கூடிவாங்க. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், அதான் லைவ் வருது அங்கே உட்காந்து பார்த்துக்குறோம். நிறைய பேர் சண்டே சர்வீஸ்க்கே வரதில்லை. கொரோனாக்கு அப்புறம் நாங்கள் போகிற எல்லா திருச்சபைகளிலும் ஒரு கம்ப்ளைண்ட் வருது. நான்லாம் நினச்சேன் கொரோனா காலத்தில் கொரோனா முடிஞ்சு சபையெல்லாம் திறந்தா ஜனம் பிச்சுக்கிட்டு வருவாங்க போல இருக்கு சர்ச்சுக்குன்னு நினச்சேன். ஏன் நினச்சேன்னா அவ்வளோ பயந்துருப்பாங்க, கர்த்தர் நம்மளை காப்பாற்றுறாரே ஓடி வருவாங்க நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கொரோனா முடிந்து விட்டு, லாக்டவுன் முடிந்து திறந்து விட்ட உடனே உள்ளேயே போட்டு, சில பார்த்துருக்கீங்களா, சில பேர் சென்னையிலலாம் போனால் சில பிச்சைக்காரங்களுக்கு வாங்க, அவங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட் வீடு கட்டி கொடுத்துருக்கு. ஆனால் அந்த வீடை வாடகைக்கு விட்டு அவங்க ரோட்டில் இருக்காங்க. எங்கே இருக்காங்க? அந்த வீடை வாடகை விட்டுட்டு கவர்மெண்ட் கட்டி கொடுக்குதுப்பா, பிளாட்ஃபார்மில் இருக்காதீங்கப்பா, உங்களுக்கு நாங்கள் வீடு கட்டி தரோன்ட்டு வீடு கட்டி தராங்க. ஆனால் அதையே வாடகைக்கு விட்டுட்டு இவங்க எங்கே இருக்காங்க? பிளாட்ஃபார்ம். ஏன்னா அது வழியாக நான் கடந்து போகும்போது பார்த்து நான் பரிதபிக்கிறேன். ஆண்டர்கிட்ட நான் பேசுகிறேன், ஏசப்பா எனக்கு நீங்கள் காசு கொடுத்தா இவங்களுக்கெல்லாம் வீடு கட்டி கொடு அப்படின்னு நினச்சி என் கணவர்கிட்ட கேட்டேன். என் கணவர் சொன்னார், நீ எல்லாம் கட்ட வேணாம், கவர்மெண்ட்டே கட்டிட்டாங்க. ஆமாம், அவங்களுக்கு அது கம்ஃபர்ட் ஆயிடுச்சு. கொரோனாக்கு அப்புறமா லைவ்ல எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், அதான் லைவ்ல வந்துடுது. இந்த மாதிரி நல்ல மனுஷங்க 4 பேர் வீடியோ எடுத்து போடுவாங்க, அதை வேற 4 பேர் கட் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி போடுவாங்க. அதெல்லாம் பார்த்துட்டே நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்பி பரலோக ராஜ்யத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் போது ஆண்டவர் சொல்வார், சரி ஹெவன்லேருந்து நான் லைவ் போடுறேன், நீ லைவ்லேருந்தே பாரு, பரலோகத்தையும் லைவ்லேயே பாருன்ட்டு ஆண்டவர் வந்து அங்கே ஒரு கேமரா வச்சு செட் பண்ணி கொடுத்துருவாருன்னு நான் நினைக்கிறேன். எப்ரோனுக்கு எல்லாரும் கூடி வராங்க தாவீதை ராஜாவாக்குறதுக்கு. அல்லேலூயா. எப்ரோனுக்கு வரணும், கூடி வரணும். அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி இருந்த பொழுது அவர்கள் இருந்த இடம் அசைந்தது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இறங்குறதுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. நிறைய பேர் அபிஷேகம் பெறது எப்படி, அநேக பாஷை பேர் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நான் சொல்லுவேன், அடிக்கடி ஆவியில நிரம்புற ஒரு கூட்டத்தோட போய் உட்காருங்க. ஒன்றும் நான்லாம் எப்படி அபிஷேகம் பெற்றேன் நினைக்கிறேன், யாருமே என் தலைமையில கை வைக்கல. அது என்னமோ ஆண்டவர் யாரையுமே என் தலைமையில கை வைக்க விட மாட்டேங்கிறார். நான் எப்படி அபிஷேகம் பெற்றேன் அப்படின்னா, என் கூட நாங்கள் எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். 4-5 பேர் உட்காந்து பெண்கள். கன்வென்ஷன் முடிஞ்ச உடனே
இந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு என்ன வேலை, வாலிப பிள்ளைங்க, பாத்தியாடி அவ சுடிதார, பாத்தியாடி அவ என்ன போட்டா, பாத்தியாடி, அப்படியே உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். பேசிகிட்டே இருக்கும்போது எங்கள் பாஸ்டர் அந்த பக்கம் இப்படி போனார், பார்த்து சொன்னார், என்ன கதை அடிச்சுட்டு இருக்கீங்க, சாயந்தரம் கூட்டத்துக்கு போய் ஜெபம் பண்ணுங்க, உள்ளே போங்க அப்படின்னு ரூமில் போட்டு தள்ளிட்டார். நாங்கள் ஒரு 5 பேர் 6 பேர் இருப்போம்னு நினைக்கிறேன். நல்லா ஜெபிக்கலாம் எல்லாரும் போயிட்டு, சரி பாஸ்டர் சொன்னாரே, பாஸ்டர் வெளியே சத்தம் வர கேட்கும்ல அப்படி, அதுக்காக 4-5 பேரும் முட்டி போட்டு கை கோது. என்ன தவிர மற்ற எல்லா பிள்ளைகளும் அங்கே அபிஷேகம் பெற்றவங்க. அப்போ தான் நான் அப்படி ஒரு ஒரு பிள்ளையாக ஜெபிக்குது. இப்போ என் டேர்ன் வரும்போது பாஸ்டர் பொண்ணு என் கை பிடிச்சிருந்தா, நீ ஜெபின்றா. நான் சொல்கிறேன், எனக்கு ஜெபிக்க வராது, நீங்களாம் ஏதோ வித்தியாசமாக ஜெபிக்கிறீங்க, எனக்கு இந்த ஜெபம்லாம் வராது, எனக்கு இதெல்லாம் வராது அப்படின்ற. மேடம் இல்லை, நீ வாய் தர. அடுத்து அந்த பொண்ணு ஆமேன்னு முடிச்ச உடனே எப்படியோ கர்த்தருடைய கிருபையில வாயை திறந்துட்டேன். வாயை திறம்பி நானும் ஜெபிக்க ஆரம்பித்தேன். எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல. பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்ப ஆரம்பித்தார். வெறும் என் நினைவுக்கு தெரிஞ்ச வார்த்தைகளை பேச ஆரம்பிச்சேன்னா, இப்போ எனக்கு புரியாத வார்த்தைகள் என் டங்கு ட்விஸ்ட் ஆகிறத பார்க்குறேன். ஒரு வித்தியாசமான பாஷை என் உதடுகளிலிருந்து புறப்படுறத பார்க்குறேன். உங்களுக்கு தெரியுமா, அந்த ஜபத்தினுடைய சத்தத்தை கேட்டு மொத்த பேரும் எங்கள் ரூம் வாசல் தான் நிற்கிறாங்க. பாஸ்டரே நினைக்கல இப்படி ஒரு ஃபயர் உள்ள பற்றி எரியும். அல்லேலூயா. இந்த ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடும் பொழுது பரிசுத்த ஆவியுடைய பலத்தை, அது பேர் தான் க்ளோரி. க்ளோரின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? எபிரேயத்தில் இருக்கு ஹெவி வெயிட்னு இருக்கு. வெயிட், பலத்த தேவ பிரசன்னம், பலமான தேவ பிரசன்னம். அதனால தான் அடிக்கடி வாங்கம்மா வாங்கய்யா, உங்க வாலிப பிள்ளைய கொண்டு போய் டியூஷன்ல விடுறதை விட கர்த்தர் சமூகத்துல விடுங்கய்யா. அல்லேலூயா. என் பிள்ளை வரமாட்டேங்குது, உங்க பிள்ளை என்ன ஸ்கூலுக்கு ஆசையாவா போகுது? எந்த பிள்ளையாவது ஸ்கூலுக்கு காலேஜுக்கு ஆசையா போதா? இல்லைங்க, போகல. ஆனா எப்படி கட்டாயப்படுத்தி ஸ்கூலுக்கு அனுப்புறோம், காலேஜுக்கு. அதை விட கர்த்தருடைய பிரசன்னம் முக்கியம். அங்க வந்து தூங்கு படு அப்படின்னு பக்கத்துல படுக்க வச்சது. கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு வரும்பொழுது ஒரு நாள் கர்த்தருடைய அபிஷேகம் அவர்களை தொடும். தேவன் அவர்களை தொடுவார். கர்த்தருடைய வல்லமை அவர்கள் எழுந்து நிற்போமா தேவ சமூகத்தில்? ஹல்லேலூயா, 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 பொசிஷன் பண்ணுங்கப்பா. நீ பலவீனல் தான், ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உன்னை பலவானாய் மாற்று. நீ பயந்தவள் தான், ஆனால் உன்னை கர்த்தர் இன்றைக்கு பராக்கிரமசாலியாக. பயந்தவனை கொண்டு போய் யுத்த களத்துல அப்பா நிறுத்தல, பராக்கிரமசாலி ஆக்கித்தான் நிறுத்துறார். முதல்ல ஒருத்தரை பயன்படுத்துவதற்கு முன்பாக
அவங்கள அப்பா பொசிஷன் பண்றார். வாங்க வாங்க, உங்க ஸ்தானத்தை விட்டு எங்கெல்லாம் நீங்க இடைந்தி போனீங்க, கர்த்தர் உங்களை அந்த ஸ்தானத்துக்கு அழைக்கிறார். கர்த்தர் உங்களை அந்த பொசிஷனுக்கு அழைக்கிறார். தேவ பிள்ளை என்கிற ஸ்தானம், கர்த்தருடைய பிள்ளை என்கிற ஸ்தானம், யுத்த புருஷன் என்கிற ஸ்தானம். ஒரு கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில பேசலாமா? வாய்களை திறந்து சத்தத்தை கொஞ்சம் உயர்த்தி இசையோடு இணைந்து, மியூசிக் வரும், மியூசிக்கோட இணைஞ்சு டங்ஸ்ல பேசலாமா? கர்த்தருடைய ஆளுகை வரணும். ஒரே நோக்கம், ஒரே நோக்கம், உம்முடைய ராஜ்யம் வருவதால். இந்த ராத்திரி நம்ம ஜெபிக்க போற ஒரே வரி, உங்க ராஜ்யம் வரணும், உங்க அரசு வரணும், உங்க அரசு வரணும், உங்க ஆளுகை எங்க தூத்துக்குடி மேல வரணும், உங்க ஆளுகை எங்க இந்திய தேசத்தின் மேல வரணும், உங்க ஆளுகை என் குடும்பத்தின் மேல வரணும். என் குடும்பத்தை நீங்க தான் ஆளணும், எங்க எல்லையை நீங்க தான் ஆளணும், என் சிந்தையை நீங்க தான் ஆளணும். இனி சத்துரு என் சிந்தையை ஆளக்கூடாது. அந்நிய பாஷையில பேசலாமா? அவர்கள் ஒருமனப்பட்டு கூடி வந்தபோது அவர்கள் இருந்த இடம் அசைந்தது. அபிஷேகம் என்கிற ஸ்தானத்துக்கு வாங்க, அப்போஸ்தலர் என்கிற ஸ்தானத்துக்கு வாங்க, தீர்க்கதரிசி என்கிற ஸ்தானத்துக்கு வாங்க. மனுபுத்திரனே, மனுபுத்திரனே, இவைகள் உயிர் அடையுமா? நீ சொன்ன உயிர் அடையும். உன் வார்த்தைக்கு ஆவிகள் கீழ்ப்படியும். உன் கோலை வைத்து அடி, கடல் பிளக்கும். எலியாவே, தீர்க்க தரிசன அபிஷேகம் இங்க இருக்க ஒரு சிலர் மேல இறங்கி உங்க உதடுகள் விசேஷமான வார்த்தையை பேசும். இனி உங்க ஜபங்கள் உணர்ச்சி வசப்படுகிற ஜபங்கள் அல்ல, இனி உங்கள் ஜபங்கள் தீர்க்க தரிசன ஜபம். ஒரு அசைவு உண்டாகணும், அஸ்திபாரங்கள் அசைக்கப்படணும். போதும் போதும், உணர்ச்சி வசமான ஜபங்கள் போதும். உலகம் சொல்லுகிறதை ஜபமாக்கின நாட்கள் போதும். உள்ள சொன்னதை ஜபமாக்கின நாட்கள் போதும். மனுஷன் சொன்னதை ஜபமாக்கின நாட்கள் போதும். கர்த்தர் சொல்றதை ஜபமாக்கணும். பேசு சகோதரி, பேசு பேசு, வாய் திறந்து சத்தமிடு. உன் சத்தத்திற்கு சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கப்படுகிறது. உன் சத்தம் கேட்டு இருப்பு கதவுகள் திறக்கப்படுது. உன் சத்தத்திற்கு சங்கிலிகள் தரிப்புட்டு போகுது. தானா திறக்கல, சபையாருடைய ஜபம்தான் இருப்பு கதவுகளை திறந்தது. சத்துரு உன் குடும்பத்தில் இருக்கிறவர்களை அடைத்து வைத்திருப்பானா? அவங்க சிறையிருப்பு திருப்பப்படணும்னா நீ பேசணும். உங்கள் உதடுகள் பரிசுத்த ஆவியானுடைய ஆட்கொள்ளுதல். ஆட்கொள்றார் ஆவியானவர், ஆட்கொள்றார். டொமினியன். யாவே அரசாளுகிறார். யாவே கர்த்தருடைய ராஜ்யம் வருவதாக. சவுலின் ராஜபாரத்தை தாவீதின் பக்கம் திருப்புவதற்கு அவர்கள் அணிவகுத்து நின்றார்கள். அவர்கள் உத்தம இருதயத்தோடு வந்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டு வந்தார்கள். ஆயத்தம் என்ற பாத ரட்சைய இங்கு ஒரு சில பேர் கால்கள்ல கர்த்தர் போடுறத நான் பார்க்கிறேன். ஒரு பாத ரட்சை உங்களுக்கு கர்த்தர் புதிதா கொடுக்கிறார். சமாதானம். எத்தனை பேர் அதை பெற்றுக்கொள்றீங்கன்னு எனக்கு தெரியல. ஆவிக்குரிய காரியத்தை நான் பார்க்கிறேன். ஒரு சில பேருடைய கால்களுக்கு ஒரு புதிய பாதரட்சையை கர்த்தர் போட்டு விடுறதை பார்க்கிறேன்.
மலையின் மேல் இருக்கிற சுவிசேஷகருடைய கால்கள் எவ்வளவு அழகானவை. ஒரு சிலர் மேல சுவிசேஷ அபிஷேகம் இறங்குது, 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 இறங்குது. சுவிசேஷகரா, சுவிசேஷகியா, உங்களை கர்த்தர் இப்ப அபிஷேகிக்கிறார். சுவிசேஷகியே, சுவிசேஷகனே, உன் கால்களுக்கு ஒரு பாதரட்சை என் கர்த்தர் பொருத்துகிறார். ஆயுத்தம் என்ற பாதரட்சை. இந்த கடைசி நேரம் டிட்டர்மைண்டா இருங்க. டிட்டர்மைண்டானா யாக்கோபு இருந்தார் பாருங்க அந்த ராத்திரி. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடுகிறது இல்லை. அதான் டிட்டர்மினேஷன், அதான் உறுதி. செஞ்சா செய்யுங்க, செய்யலனா போங்கன்றது இல்ல. நீர் எனக்கு செய்துத்தான் ஆக வேண்டும். என் கணவரை விடுதலை ஆக்கித்தான் ஆக வேண்டும். என் பிள்ளைகளை மாற்றித்தான் ஆக வேண்டும். என் குடும்பத்தின் கடனை நீர் மாற்றித்தான் ஆக வேண்டும். என் வீட்டில் இருக்கிற சிறையிருப்பை நீர் திருப்பித்தான் ஆக வேண்டும். யாக்கோபு கர்த்தருடைய கால்களை பிடித்தது போல இந்த ராத்திரி பிடிங்க சகோதரி. உத்தம இருதயத்தோடு கேளுங்க. கடைசி ஒரு நிமிஷத்துல அப்பா நீங்க தான்ப்பா செய்யணும், நீங்க தான்ப்பா செய்யணும். இந்த தூத்துக்குடியில் இருக்கிற வாலிபர்கள் எல்லாம் நீங்க தான்ப்பா சந்திக்கணும். குடி வெறியில, போதை பழக்க வழக்கத்துல, பிசாசின் பிடியில் இருக்கிறவங்க எல்லாம் நீங்க தான் திரும்பணும். யாவே யாவே யாவே, கர்த்தருடைய ராஜ்யம் வருவதாக. சவுலை கர்த்தர் கீழே தள்ளி தாவீதை அரியணையில் ஏற்றினார். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை தேடாதவர்களை கர்த்தர் கீழே தள்ளுறாரு. ஒரு புதிய தலைமுறையை கர்த்தர் எழுப்புறார். ஒரு மனப்பாடு உண்டாகட்டும். ஜெபிப்போமா? ரெண்டு கைகளை உயர்த்தி ஜெபிச்சு முடிக்க போறோம். ஒன்னஸ்காக இயேசு ஜெபிச்சாரே, நானும் நீரும் பிதாவும் குமாரனும் ஒன்றாய் இருப்பது போல இவங்களும் ஒன்றா இருக்கணும்பா. இவங்க ஒன்றா இருந்தாதான் இருளின் ராஜ்யத்தை அழிச்சு இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தை ஸ்தாபிக்க முடியும். இன்னைக்கு சத்துரு தந்திரமா குடும்பங்களுக்குள்ள பிரிவினை, குடும்ப ஜெபத்தை மூடிச்சிட்டா. சபைகளுக்குள்ள பிரிவினை, சபைகள் ஜெபிக்கிறத நிறுத்திட்டா. எல்லைகளுக்குள்ள பிரிவினை உண்டாக்கி இருளின் ராஜ்யங்களை அசைக்க முடியாதபடி செஞ்சிருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் ஒரு மனப்பாட்டை கொடுக்கிறார், ஒன்னஸ கர்த்தர் கொடுக்கிறார். ஒரே பர்பஸ் தான், தாவீது ராஜாவாகணும். ஒரே பர்பஸ் தான், இயேசு ஆளணும். கரங்களை தட்டி அந்நிய பாஷைகள்ல பேசி கடைசி ஒரு நிமிஷம் நல்லா கைகளை தட்டி, நல்லா கரங்களை தட்டி, ஒரே ஒரு ஜெபம், ஒரே ஒரு ஜெபம் தான். ஒன்னஸ், ஒரே ஒரு பாயிண்ட். வேற எதுக்காகவும் ஜெபிக்காதீங்க. உங்க ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக. எனக்குள் உம்முடைய ராஜ்யம் வரட்டும், எனக்குள் உம்முடைய ராஜ்யம் வரட்டும், என் குடும்பத்துக்குள் உம்முடைய ராஜ்யம் வரட்டும், என் பிள்ளைகளுக்குள் உம்முடைய ராஜ்யம் வரட்டும், என் எல்லைகளுக்குள் உம்முடைய ராஜ்யம் வரட்டும், என் தூத்துக்குடிக்குள் உம்முடைய ராஜ்யம் வரட்டும், என் தேசத்துக்குள் உம்முடைய ராஜ்யம் வரட்டும். உம் சித்தமாக கடவது.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.